படத்தோட ஸ்டார்டிங் சீல் எப்படின்னா சிராங்கோங் அப்படின்னு ஒரு சின்ன கிராமத்துல உள்ள சந்தையை காட்டாங்க. அப்ப இந்த சந்தையில உள்ள குட்டி பசங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த வானில இருக்க காஞ்சு போன பத்தர் இருக்குயா அதை எங்க ஊர்ல செத்தன்னு சொல்லுவோம். சோ அந்த செத்தை எல்லாத்தையுமே ஒன்னா சுருட்டி ஒரு பந்து மாதிரி மாத்தி இதை வச்சு ஃபுட்பால் மாதிரி விளையாடலாம் வாங்கன்னு சொல்லிட்டு இந்த பசங்க எல்லாம் அங்கிட்டு கிளம்பினா அந்த குரூப்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருப்பான். அந்த பையனோட அப்பா நிப்பாட்டி டே விளையாட போறது முக்கியம் இல்லடா, சாயங்காலம் பொழுது சாயத்துக்குள்ள வீட்டுக்கு வந்துடணும் சரியான்னு சொல்லுவோம். பையனும் ஓகேப்பா வந்துடுறேன்னு சொல்லிட்டு மத்த பசங்களோட ஒன்னா சேர்ந்து ஜாலியா விளையாடிட்டு இருப்பான். இப்ப நேரம் அப்படியே போயிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா பொழுது சாயுது. அதனால அங்க இருக்கிற மத்த பசங்களா ஐயோ இருட்டுச்சு அப்பா என்ன திட்டுவாரு நான் வீட்டுக்கு போறப்பான்னு சொல்லிட்டு அவங்களா போயிடுவாங்க. ஆனா அப்படி இட்ரிஸ் அப்படிங்கிற ரெண்டு பசங்க மட்டும் அந்த பந்தை வச்சு விளையாடிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த இட்ரிஸ் பையன் அந்த பந்தை எடுத்து ஓங்கி ஒரு ஒத்த விட அதை அப்படியே பக்கத்துல உள்ள சோளக்காட்டுக்குள்ள போயிட்டு விழுந்துரும். இதனால அப்படியும் டே அந்த பந்தை இவ்வளவு தூரமா தூக்கி அடிப்ப இப்போது எங்க போச்சுனே தெரியல. போதா குறைக்கு வெளியில வேற கொஞ்சம் கொஞ்சமா இருட்டிட்டு இருக்கா. மானமா போயிடலாம் நாளைக்கு வந்து அந்த பந்தை தேடிக்கலான்னு சொன்னா இந்த இட்ரிஸ் பையன் கேட்க மாட்டேங்கிறான். இல்ல அந்த பந்து இன்னொரு பந்து அதை கண்டுபிடிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு இந்த பள்ளி ரெண்டு பேர் அந்த சோளக்காட்டுக்குள்ள போறாங்க. அப்படி போனவங்க தேடுறாங்க இருட்டுற வரைக்கும் தேடிட்டே இருப்பாங்க. அப்ப மறுபடி அப்படி டே நான் சொல்றத கேள்றா இருட்டுறா அப்பா திட்டு வர்றா வாடா போயிடலான்னு கூப்பிடா. பட் இந்த அராடி பைப்ல இட்ரிஸே இல்ல. நம்ம அந்த பந்தை எடுத்துட்டாங்கிறது போகணும்னு சொல்லிட்டு திரும்ப அந்த பந்தை தேடிட்டே இருப்பான். அப்ப சடனா அந்த காட்டுக்குள்ள இருந்து ஒரு பயங்கரமான குரல் ஒண்ணு கேக்குது. ஆனா அந்த குரல் எங்க பேரை சொல்லி அப்படி இட்ரிஸ் நீங்க தேடுற பந்து என்கிட்டதான் இருக்கு என் கிட்ட வாங்கன்னு கூப்பிடுறேன். இவங்களும் அந்த சத்தம் எங்க இருந்தா வருதுன்னு தெரியாம இன்னும் கொஞ்சம் டீப்பா அந்த காட்டுக்குள்ள போயிட்டு பார்த்தா அங்க பார்க்கவே குரல் மார்க்க ஒரு பொண்ணு பத்திக்கா கையில அந்த பந்தை வச்சிட்டு இருக்கா. அப்ப இட்ரிஸ் பார்த்துட்டு நீ யாரு ஏன் பார்த்து நீ எதுக்கு வச்சிருக்க ஒழுங்கா அதை திருப்பி கொடுத்துருன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வரட்டாம். அந்த பொண்ணு காட்டுக்குள்ள பூந்து ஓடிட்டு இருப்பா. அப்ப அப்படியே பின்னாடியே ஓடி வரான். டே இட்ரிஸ் போகிறா வா நம்ம வீட்டுக்கு போயலாம்னு கூப்பிடுறான். பட் அவன் கேட்காம முன்னாடி ஒன்னு அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு ஒரு காட்டுக்குள்ள போயிடுவான். அப்ப அப்படி போனவன் அந்த பொண்ணு பிடிச்சி இல்லைங்க அது ஒரு கொடூரமான பேய். இப்ப அந்த பேய் அந்த பையனை ஒரு மரத்துல சாத்தி வச்சு ஒரு பெரிய பாலங்கள் எடுத்து அவனோட தலையிலே அட்டி நடிச்சு அந்த பையனோட சோழியை முடிச்சது மட்டும் இல்லாம அத்தியை பார்த்து ரொம்ப கொடூரமா சிரிச்சுக்கிட்டப்பா. அப்ப அத்தை பார்த்து ஓடி வந்து நம்ம அப்படி பக்கிதான் நேரா வீட்டுக்கு வந்துட்டு அப்பா இட்ரிஸ்க்கு ஆபத்துப்பா அவனை யாரோ காட்டுக்குள்ள கொண்டுட்டு இருக்காங்கப்பா சீக்கிரம் வாங்கன்னு கூப்பிட. இப்ப இவனோட அப்பா இட்ரிஸோட அப்பா அப்புறம் அந்த ஊர் மக்கள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அந்த காட்டுக்குள்ள கிடக்குற அந்த பையனுக்கு என்னாச்சு அப்படி விஷயத்த பாக்குறதுக்காக வந்தா அந்த பையனை காணும். ஆனா அவனோட ரத்தம் மட்டும் அங்க மரத்துல படிஞ்சிருக்கு. அப்ப கூட்டத்துல ஒருத்தன் சீக்கிரம் எல்லாரும் ஆத்துக்கு ஓடி வாங்கன்னு கூப்பிடவா இவங்களும் அச்சு புச்சு ஓடி போயிட்டு பாக்கலானே பார்த்தா இந்த இட்ரிஸ் பையன் அந்த பேய் கொடூரமா கொண்டு அவனோட உடம்பு இந்த ஆத்துல போட்டு போயிருக்கு. அத அந்த பையனோட அப்பா கட்டி பிடிச்சு அழுதுட்டு இருக்கான். இப்ப கட் பண்ணா அடுத்த நாள் காலையில வெடிது ஊர்ல ஒரு பெரிய பஞ்சாயத்தே போயிட்டு இருக்கு. அது என்னன்னா செத்து போன இட்ரிஸோட அப்பா என் பையன் செத்து போறதுக்கு உன் புள்ள அப்படிதான் காரணம் அவன் தான் என் பிள்ளையா ஆத்துல தள்ளி குள்ளூர் பாத்துக்க மாதிரி சொல்றான். ஆனா அப்படியோட அப்பா ஒத்துக்காம என் பையன் உங்க பிள்ளைய தள்ளி விட்டுதான் உங்க கண்ணால நீங்க பாத்தீங்க அப்படி பாக்காமலே எப்படி என் பிள்ளை இதை பண்ணான்னு நீங்க சொல்லுவீங்கன்னு கேட்டுட்டு இருக்கேன். அப்பதான் அந்த பையன் அப்பா இதை பண்ணது யாருன்னு எனக்கு தெரியும்பா அது அந்த பொண்ணு தான் பண்ணிடுச்சுங்களா எது பொண்ணா என்னடா பொண்ணுன்னு கேட்டா யாருன்னே தெரியலப்பா ஆனா பாக்க ரொம்ப கொடூரமா இருந்தப்பா அதான் இட்ரிஸோட தலையில கல்ல வச்சு அடிச்சு கொண்டாப்பா அதை நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனா அதை இட்ரிஸோட அப்பா நம்பாம என்னடா இங்குள்ள உங்களை கேனைய நடிச்சிட்டு இருக்கேன்னு கேட்டா அப்பதான் கூட்டத்துல இருந்து சப்த ஓட்டிக்க ஒரு பையன் ஒருத்த வெளியில வரா. வந்துட்டு அந்த பையன் போய் சொல்லல அவன் உண்மையை தான் சொல்றான். இதை கண்டிப்பா அவதான் பிடிப்பான்னு சொல்றா. யார பத்தி சொல்றீங்கன்னு கேட்டா சுமலா அவதான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்ல. இப்ப அப்படியே ஒரு பிளாஷ்பேக் காட்ட அப்படியே 1947 போகுது. இப்ப இந்த டைம்ல கால ஒரு லேடி போட்டிருக்காங்க இல்லையா எங்களோட பேரு சுலாஸ்திரி. அவங்க யாருன்னா அந்த ஊர்லயே சூர்ஜிமான்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர் இருப்பான். அந்த பையனோட பொண்டாட்டி தான் அவங்க. இப்ப உங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா அதே டைம் இவனோட புருஷன் பத்தி ஒரு மீட்டிங் போட்டு பேசிட்டு இருப்பான். அப்ப அந்த மீட்டிங்ல இவனோட சொந்தக்கார மாமா ஒருத்த உட்காந்துருப்பான். அப்ப அவ இது மாதிரி உனக்கே தெரியும் இந்த ஊருக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஃபேக்டரி வரப்போது அதுக்கான இடத்த நம்ம குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே கொடுத்துட்டாங்க. சோ அவங்கள மாதிரியே நீயும் உன்னோட இடத்த கொடுத்துட்டா பிரச்சனை முடிஞ்சிடும் நான் ஈஸியா ஃபேக்டரியை கட்ட வேலையை ஆரம்பிச்சிருவேன்னு சொல்றான். பட் அதுக்கு இவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். அதை பாருங்க மாமா உங்ககிட்ட இந்த டைம் இல்ல இதுக்கு முன்னாடி நிறைய டைம் சொல்லிருக்கேன் இந்த இடத்த எனக்கு விற்க விருப்பம் இல்ல அப்புறம் திரும்ப அதே பத்தி பேச வரீங்கன்னு கேட்டா அதுக்கு வேலை பாடுறா வார்த்தைக்கு வார்த்தை அது ஏன் இடம் சொல்லாத ஏன்னா அது உன்னோட இடம் மட்டும் கிடையாது நம்மளோட குடும்ப இடம் அது மூலமா நம்ம ஒரு ஃபேக்டரியை கட்டணும்னா அதுல வர லாபம் எல்லாம் உனக்கு தானே அப்புறம் எதுக்கு ஒவ்வொரு ஆரம்பிச்சிட்டு இருக்க இந்த ஃபைலை வாங்கிக்கோ இதுல அந்த இடத்த வைக்கிறதுக்கான டாக்குமெண்ட் நம்ம போட்டு அந்த ஒப்பந்தம் எல்லாமே இருக்கு சீக்கிரம் வச்சு நல்ல முடிவா சொல்லிட்டு உங்க பேசிட்டு இருக்கேன். குறுக்கவனோட பொண்டாட்டிக்கறி டீயை வந்து கொடுத்துட்டு போவா. அப்ப பார்த்த மாமங்கரை மரட்டியவனுக்கு கோவர மாதிரியே பேசிட்டு இருக்கா. ஏண்டா என் பொண்டாட்டிக்கு உன் பொண்டாட்டியோட வயசுல இருந்து போய் வீட்டுல எத்தனை குழந்தைகள் இருக்காங்க தெரியுமா 8 பேரு. ஆனா பாரு உனக்கு கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல உன் பொண்டாட்டியோட வயிற்றுல ஒரு சின்ன புழுப்பூச்சி கூட இல்ல இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோ. அப்புறம் உன் சொத்துக்கு வாரிசுன்னு எதுவும் இருக்காது. அப்புறம் ஒண்டிக்கிட்டே இருக்கிற நீ உன்னோட பொண்டாட்டியும் போறதுக்கு அப்புறமா உன்னோட மொத்த சொத்தோ என் குடும்பத்துக்கு தான் வரும் ஞாபகத்துல வச்சுக்கோன்னு சொல்லுவோம். இந்த பழதி செம்மையா தாண்டேறி இருக்கேன். அதுக்கப்புறம் வீட்டுல தனியா இருக்கும்போது பொண்டாட்டிக்காரி பாசமா வந்து காலமுக்கி விட்டா அவ பொண்டாட்டி மேல எரிஞ்சு விழுந்து ஆமா கால வந்து வீட்டுல ஆளே காணுமே எங்க போயிருந்த என்ன வேலைன்னு கேட்டா இவரோட கருப்பை ஏதோ டேமேஜா இருக்கும் போல அதை குடுப்படுத்துறதுக்கான மூலிகை வாங்க டவுனுக்கு போனேன்னு சொல்றா. சொல்லிட்டு நான் சாப்பிட அந்த மருந்து மட்டும் கரெக்டா வேலை செஞ்சா இன்னும் 2 மாசத்துல என் வயிற்றுல குழந்தை வந்துடும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. புருஷன் தர இதை தானே பல நாளா சொல்லிட்டே இருக்க அத்தான் வேலைக்காரன் தெரியுது இல்ல அப்ப வேற ஏதாவது வழியை
கண்டுபிடிங்களா? அப்போல நீங்க ஏன் கோவமா இருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தினால புரிஞ்சுக்க முடியுது. உங்க மாமா தான் கேட்கிறாருல, அந்த இடத்த கொஞ்சம் அவர்கிட்ட கொடுத்துல அமைச்சுனா இவன் கடுப்பாயிட்டு, ஏண்டி உன் கண்ணை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சாதாரண இடம், ஆனா என்ன பொறுத்த வராது என்னோட பரம்பரை சொத்துடி, அதை தூக்கி அப்படியே மாமா கிட்ட கொடுக்க சொல்றியா? எதை பண்ணும் பண்ணக்கூடாதுன்றது எனக்கு தெரியும், அதனால இந்த அட்வைஸ் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு உனக்கு இன்னும் ஒரு 6 மாசம் தான் டைம். அதுக்குள்ள உன் உடம்புல இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணி உன் வயிற்றுல குழந்தை உண்டாகலன்னு வச்சுக்கோ. அப்ப நான் அடுத்த வருஷமே வாரிசு பெற்றிருக்கிறதுக்காக நான் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ண வேண்டியதா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பையன் கோவமா அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறா. இதனால இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு வீட்டுக்கு பக்கத்துலயே ஒரு கொட்டகம் இருக்கும், அதுக்கு பக்கத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்கேன். அப்பதான் அந்த வேலை செய்யறவங்க பேசிட்டு இருக்கிற விஷயத்த கேட்கிறா. அதாவது இந்த பழிக்க கல்யாணமாகி ரொம்ப வருஷம் ஆகியுமே குழந்தை இன்னும் பிறக்கலையா, அதனால என்ன பண்றது, என்ன மருந்து எடுத்துக்கிறது அப்படிங்கிற அங்குள்ளவங்கள்ட்ட கேட்டா அந்த அம்மா டுக்கினா அப்படிங்கிற ஒரு பாட்டி காட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கா. அந்த பாட்டியை பாத்தீங்கன்னா கண்டிப்பா 2 மாசத்துல உன் பொண்டாட்டியோட வயிற்றுல கருவலர் ஓட்டிக்க மாதிரி சொல்லிருக்காங்க. இப்ப இவ இருக்கிற அதே சிச்சுவேஷன்ல தானே இவளும் இருக்கிறா. அதனால அவங்க 2 பேர்த்த படிச்சு அந்த பாட்டி எங்க இருக்கு அந்த விஷயத்துல விசாரிச்சுட்டு ஒரு படகேறி ஏரிய கடந்து காட்டுக்குள்ள இருக்கிற அந்த பாட்டியை பாக்கிறதுக்காக போனா அந்த பாட்டி, இத பாருமா, நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் நல்ல மந்திரவாதியோ ஷாமனோ கிடையாது, நான் பிளாக் மேஜிக், நான் சூனியத்தை நம்பிதான் மக்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கேன். சோ அது உனக்கு ஃபர்ஸ்ட் ஓகேவான்னு கேட்டா இவளும் ஓகேன்றா. அப்ப அதுக்கு இந்த கிளவி அப்படின்னா ஓகே, அப்ப நீயும் நானும் ஒன்னா சேர்ந்து ஒரு சடங்கு செய்யணும். அந்த சடங்கு நல்லபடியா முடிஞ்சிருச்சுனா நீ ஏன் எஜமானோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருப்பான்னு சொல்றா. எஜமானா யாரும் எஜமானு கேட்டா நான் வணங்குற பிசாசுதான் சொல்றா. சொல்லிட்டு என்ன மகத்துல பயன் தெரியுதே, ஆனா நான் இப்ப சொன்ன அந்த சடங்கை மட்டும் நீ கரெக்டா செஞ்சு பிடிச்சிட்டனா அடுத்த 2 மாசத்துல உன்னோட வயிற்றுல ஒரு குழந்தை இல்ல ரெட்ட குழந்தைகள் பிறக்கும். என்ன நீ இதை பண்ண ரெடியா இருக்கியா இல்ல வேண்டாவான்னு கேட்டா அவன் நான் பண்ண ரெடிங்கிறா. பட் அதுக்கு முன்னாடி இந்த கிளவி ஒரு கண்டிஷன் சொல்றா. அது என்னன்னா, நான் சொன்ன மாதிரியே 2 மாசத்துல உன்னோட வயிற்றுக்குள்ள ரெட்ட கரு பிறக்கும். பட் அதுல ஒரு குழந்தை மட்டும் தான் சாதாரண மனுஷன மாதிரி ரொம்ப அழகா பிறக்குமே தவிர இன்னொரு குழந்தை பிசாசோட ரூபத்துல கை கால் விளங்காத ரொம்ப அசிங்கமா தான் பிறக்கும். பட் இப்படி பிறந்த 2 குழந்தைகளே அதோட 10வது வயசு வரைக்கும் நீ ரொம்ப பத்திரமா பாத்துக்கிறோம், ரொம்ப அன்பா கவனிச்சுக்கிறோம். அப்படி கவனிச்சு உன்னோட குழந்தைகள் 2 பேருவே அந்த 10 வயசை தாண்டிட்டாங்கன்னா அதுல அந்த ஊனமற்ற குழந்தை இருக்கு, அந்த குழந்தை மட்டும் சாத்தான் எடுத்துக்குமா. இன்னொரு குழந்தை நோய் நொடி இல்லாம சந்தோஷமா வாழ்நாள் முழுக்கவும் கூட வாழ்மா. சோ இதுதான் சாத்தானோட ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்துக்கு நீ ரெடியா ஆட்டிக்க மாதிரி கேட்டா இவளுக்கு வர வரையில இல்லையா. ஏன்னா இன்னொரு 6 மாசம் போச்சுன்னா கண்டிப்பா புருஷன் தர இன்னொரு கல்யாணம் பண்றது கன்ஃபார்ம். அதனால பரவாயில்ல ஓகே, என் வயிற்றுல குழந்தை உருவாக்க நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன்னு சொல்றா. அப்பதான் அந்த கேள்வி, பாரு நான் சொன்னதை நீ ஈஸியா எடுத்துக்காத, 10 வயசு வரைக்கும் இந்த 2 குழந்தைகளையும் நீ ஒரே மாதிரி சமமா நடத்தணும், பாசம் வச்சிருக்கணும். பட் ஒருவேளை அந்த ஊனமற்ற குழந்தை இருக்கு, அந்த குழந்தை மேல பாசம் வைக்காம அதை கீழ்த்தனமா நடத்துவேனா அதோட விளைவுகளை நீ சந்திக்க வேண்டியிருக்கும். அதன் மூலமா நீ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாசமும் நரக வேதனை அனுபவிக்க வேண்டியதா இருக்கும். அதையும் நல்லா யோசிச்சுக்கும் சொன்னா இவ அதுக்கும் ஓகேங்கிறா. இதனால அந்த கிளவி என்ன பண்ணுற, அந்த லேடி ஒரு இடத்துல படுக்க சொல்லிட்டு பயங்கரமான மந்திர வார்த்தைகள்லாம் சொல்லி அந்த பிசாசை கூப்பிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லங்க, ஒரு சின்ன ஜாடியில ரத்தத்தை ஊத்தி அது மாட்டுக்கறியா மனுஷங்கறியான்னு தெரியல, அதை கொஞ்சமா வெட்டி அதையும் இந்த ஜாருக்குள்ள போட்டு நீங்க படுத்திருக்கிற அந்த லேடியோட வாய்க்குள்ள ஊத்தி விடுறா. அப்படி ஊத்தி விட்ட கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா அவளோட உடம்ப பயங்கரமா துடிக்க ஆரம்பிக்குது. கை காலெல்லாம் எசக்கு பசக்கா முழுக்கிட்டு இருக்கா. அந்த கடைசியா அவளோட கையை காலையை ஊனி அவளோட வயிற்றை அப்படி முன்னோக்கி தூக்க டக்குனு அந்த வயிறு பத்தினா கற்பமான மாதிரி செம்ம பெருசா மாறுது. அதை பார்த்து அந்த கிளவி ஓடி வந்து அந்த பொண்ணோட வயிற்றுல கைய வச்சு, பிசாசு இப்ப அவ உன்னோட கட்டுப்பாடுக்குள்ள இருக்கா, கண்டிப்பா அவ நீ கேட்டது எல்லாத்தையும் செய்வான்னு சொல்ல மறுபடியும் இந்த பொண்ணோட வயிறு நார்மல் ஆயிடுது. அதே மாதிரி இந்த கிளவி இந்த பொண்ணு கிட்ட இன்னும் 2 மாசம் தான், நான் சொன்ன மாதிரி கண்டிப்பா உன்னோட வயிற்றுல ரெட்ட குழந்தை உருவாகும் சொல்ல இப்ப அப்படியே இந்த சீனை கட் பண்ணா 2 மாசம் ஆகுது. அந்த கிளவி சொன்னபடியே இந்த பொண்ணோட வயிற்றுக்குள்ள ரெட்ட கருவம் உண்டாகுது. அந்த விஷயம் தெரிஞ்சதுமே புருஷங்காரனுக்கு சந்தோஷம் தாங்கல. அப்படியே பொண்ணோட்டியோட கையை பிடிச்சு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி எவ்வளவு ஆச்சரியம் பத்தியா. அந்த துக்கினா கேள்வி கிட்ட இது ஒரு விஷயம் இருக்கு, ஏன்னா சும்மா மூலிகை தண்ணியை வச்சு உங்க உடம்புல மசாஜ் பண்ணி விட்டதுக்கு 2 மாசத்துல குழந்தை வந்துச்சு பாரு அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலி இந்த கிளவி மாந்திரிகம் பண்ணிருக்கு. அந்த விஷயத்தை இவன் இந்த புருஷங்கார கிட்ட சொல்லவே இல்ல. அதை மறைச்சு இந்த கிளவி ஏதோ மசாஜ் பண்ணி விட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிருக்கா. அதான் அந்த பிள்ளை அப்படியே நம்பிட்டு இருக்கான். இப்ப அவன் பொண்ணாட்டிக்கிட்ட உன் வயிற்றுக்குள்ள 2 கரு வளருதுல, இப்ப அது ஆனா பெண்ணு கேட்டா இவ 2 குழந்தைகளுமே பெண் குழந்தைகள் சொல்றா. சரி அப்படி பொன் குழந்தைகள் பிறந்தா உங்களுக்கு என்ன பேர் வைக்கலான்னு கேட்டா இந்த பையன் ஒரு பொண்ணுக்கு குமலான பேர் வைக்கலாம்னு சொல்றான். அதே மாதிரி பொண்டாட்டிக்காரி இன்னொரு பெண் குழந்தைக்கு சுமலான பேர் வைக்கலாம்னு சொல்றா. அப்ப அவ சொன்னதை கேட்ட புருஷங்காரனும் சுமீர் அப்படிங்கிற ஒரு பேரை கூப்பிட்டு, பாரு என் பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கா, என் குடும்ப வாரிசு அவனோட வயிற்றுக்குள்ள உருவாயிடுச்சு, இப்போ இந்த விஷயத்த கிராமம் முழுக்க சொல்லுன்னு சொல்லவும் அவனங்கிறது போயிடலாம். பல மாசங்களுக்கு கடத்து போது அதுக்கப்புறம் நம்ம ஊர்ல எப்படி இந்த 8வது மாசத்துலயோ 9வது மாசத்துலயோ வழக்கா போப்போம். அதே மாதிரி அவங்களோட ஊர்லயே ஏதோ சடங்கு இருக்கும் போல அதையெல்லாம் அந்த பொண்டாட்டிக்கு ஆசாசியா பண்ணிட்டு இருக்கா. ஆனா இப்படி இருக்க ஒரு நாள் இவருக்கு பயங்கரமான பிரசவ ஒலி வர அது அந்த ஆண்மனையில இருக்கிற ஒரு மருத்துவ வச்சு கூட வேலை செய்யற லேடின்னு தான் பாத்துட்டு இருப்பாங்க. அப்ப இந்த பொண்டாட்டி கடைக்கு இந்த சேர் கிட்ட யாரோ உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தெரிய யாரா நெட்டி பார்த்தா ஒப்பந்த போட்டு அந்த குளிர்மான சாத்தான் தான் உட்காந்து இவளே பாத்துட்டு இருக்கு. அந்த அதே டைம் வயிற்றுல உள்ள முதல் குழந்தை பிறக்குது. ஆனா அப்படி பிறந்த குழந்தை அழல, உடம்புல எந்த அசைவும் இல்ல. அதனால பிரசவம் பார்த்தவங்களோ ஐயோ அந்த குழந்தை பிறக்கும் போது இறந்து பிறந்துருச்சு போல நினைச்சுக்கிட்டு அதை தனியா ஒரு தொட்டில வச்சுட்டு அடுத்தவளோட வயிற்றுல இருக்க 2வது குழந்தைய பிரசவம் பார்த்து எடுக்கிறாங்க. ஆனா அப்படி எடுத்த பிறந்த அந்த குழந்தை பத்தினா ஊனமா பார்க்கவே அசிங்கமா ஒரு மாதிரி கோலமா இருக்கு. அப்ப அந்த குழந்தைய கையில வச்சுக்க இந்த பிரசவம் பார்த்தவங்க பாத்துட்டு இருக்க கரெக்டா அந்த இடத்துக்கு இந்த புருஷங்கார வந்துடா. வந்துட்டு என்ன
என் வாரிசு பந்துருச்சா என் குழந்தைய நான் பாக்கலாமனு தொட்டில ஒரு செத்து போன குழந்தை இருக்குயா அதான் போயிட்டு ஃபர்ஸ்ட் பாக்குறான். பாத்துட்டு என்னாச்சு என் குழந்தையோட உடம்புல இந்த அசைவு இல்லையே. அப்ப இந்த குழந்தை இறந்துருச்சான்னு கேட்டா அவங்க ஆமாங்கிறாங்க. சரி இது பறந்துருச்சு, இப்ப ரெண்டாவது ஒரு குழந்தை பிறந்துச்சு, அதுவாது எப்படி இருக்குன்னு போயிட்டு பார்த்தா அதோட கை கால்லாம் நெளிஞ்சு போய் பார்க்கவே இந்த குழந்தை ரொம்ப கோரமா இருக்கு. அப்ப அதை பார்த்தவனுக்கு என்ன தோணுச்சுமோ தெரியலங்க. நேரா ரூமுக்கு போறான். பூத்து ஒரு ஷார்ப்பான வால் எடுத்து வந்து குழந்தை எப்படி கொலை செய்யறதுக்காக ட்ரை பண்றா. அப்ப அந்த பொண்டாட்டிகரையும் பார்த்துட்டு ஏங்க என்ன பண்றீங்க, அது எப்படி பறந்துருந்தாலும் நம்மளோட குழந்தை, பிளீஸ் அதை இதுவும் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கெஞ்சிரா. பட் அந்த பையன் அதை காதுவே வைக்காம சரக்ட் அந்த கட்டி அந்த குழந்தையோட நெஞ்சிலே இறக்கிடுவான். அவ்வளவுதான் அந்த குழந்தையோட சூழல் முடிச்சு. ஆனா அப்படி அந்த குழந்தை இருந்த அடுத்த செகண்டே தொட்டில செத்து போய் கிடச்சிலே ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு உயிர் வந்துருது. அப்ப பார்த்த புருஷன் இருக்கா சந்தோஷம் தாங்கல. அப்படியே வெளியில வந்துட்டு இந்த சுகீர் கிட்ட டேய் போயிட்டு சொல்லு, கிராமத்துல இருக்க எல்லார்கிட்டயும் சொல்லு எனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு, என் வாரிசு பிறந்துருச்சுன்னு எல்லார்கிட்டயும் சொல்றான்னு சொல்லவும் அவங்களுக்கு இப்ப ராயத்துல வந்த புருஷங்களுக்கு பெரிய சந்தோஷம் தான். ஓகே பட் கணக்குப்படி பார்த்தா இவனோட பொண்டாட்டிக்கரை சாத்தானோட ஒப்பந்தம் போட்டாலியா. அப்படி போட்ட ஒப்பந்தத்தின் படி இந்த ரெண்டு குழந்தையுமே ரொம்ப பத்திரமா பாசமா பார்த்துட்டு இருக்கிறோம். பட் இந்த பையன் அசால்ட்டா ஒரு குழந்தைய குத்தி கொண்டுட்டாலியா. அதனால அந்த ஒப்பந்தத்தை மீறிட்டா. ஆனா இதுக்கப்புறம் என்னென்னலாம் பிரச்சனை வர போகுது அப்படிங்கிற விஷயம் நல்லா தெரியல. இப்ப கட் பண்ணா அப்படியே ஒரு 3 வருஷம் கடந்து போகுது. பிறந்த அந்த பெண் குழந்தை பத்திர இப்ப நல்லா வளர்ந்துட்டா. ஆனா பிரச்சனை என்ன தெரியுமாங்க, பிறக்கும் போது கை காலோட நல்லா பிறந்த அந்த குழந்தை கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா அவளால சரியா நடக்க முடியல. கை ஒரு மாதிரி கோலிட்டுக்கு ஊனமுட்டவளா இருக்கா. அண்ட் இவளுக்கு இவங்க குமாலா அப்படிங்கிற பேர் வச்சிருக்காங்க. அப்ப இந்த பொண்ணு கஷ்டப்படுறது, இவங்க அப்பா நடக்க வைக்க ட்ரை பண்றது, இது எல்லாத்தையும் மொத்தம் பார்த்துட்டு ஆமா பொதுவாவே 3 வருஷத்துல இருக்கிற பெண் குழந்தைங்க எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருவாங்களே. ஆனா அந்த குமாலாவால மட்டும் ஏன் இன்னும் நடக்க முடியாம இருக்கு. அப்ப பெத்தவங்க ஏதோ ஒரு பெரிய பாவத்தை பண்ணிட்டாங்க போல. அதனால தான் பொண்ணு அப்படி ஓனமா படுத்து கஷ்டப்பட்டு இருக்கா அப்படின்ற வரை வாய்க்கு வந்தபடிலாம் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே சீனை கட் பண்ணா இன்னும் 2 வருஷம் மொத்தமா 5 வருஷம் ஆயிடுது. ஆனா பாவம் இன்னும் அந்த குட்டி பொண்ணோட உடம்புல எந்த மாற்றமும் இல்ல. அப்ப அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள இந்த சைக்கிளை சுத்தி விட்டு விளையாடிட்டு இருப்பா. அதை அம்மா பார்த்துட்டு செல்லும் 2 மணி நேரமா நான் வெளியிலே விளையாண்டுட்டு இருக்கேன், வா வீட்டுக்குள்ள போலான்னு கூப்பிட்டா அந்த பொண்ணு வர மாட்டேங்குதா. சைக்கிள் வீல சுத்தி விட்டு அதோட கம்பிக்குள்ள கையை விடலாமேன்னு போவா. அப்ப பொண்ணுக்கு ஏதாவது ஆயிடுமோ நினைச்சு இவங்க அந்த சைக்கிளை கீழே தள்ளி விட்டா. இந்த பொண்ணு புரிஞ்சுக்காம கத்துன்னு கத்திட்டு இருக்கா. கத்துறது மட்டும் இல்ல அவளே அவளோட தலைய பெட்ல ஆட்டி நச்சிட்டு இருப்பா. அப்பதான் பார்த்த புருஷன் தானோ இதுக்கு மேல அவளை எப்படியே விட்டா வேலைக்காகாது. அதனால டே சுகீர் இங்க வாடா, இவளோட கை காலை கட்டி பக்கத்துல இருக்க அந்த தொழுவத்தை இழுத்து போடான்னு சொல்லவும் பொண்டாட்டி ஏங்க என்ன பண்றீங்க, அவன் நம்ப பொண்ணு, அவளுக்கு பைத்தியம் ஒண்ணு பிடிக்கல, ப்ளீஸ் அவன் எதுவும் பட்டாத்திக்கிட்டு சொன்னா அவன் கேட்க மாட்டேறான். பாவம் அந்த பொண்ணோட கால கையில கட்டி அப்படியே தர அந்த குத்தை இழுத்து போயிட்டு பாரு இதுக்கப்புறம் இத்தவனோட வீடு, இதை தாண்டி நீ வெளியில எங்கேயாவது போன அவளை உன கொன்ன எப்படி பாத்துக்கணும்னு சொல்லிட்டு இந்த அப்பங்க நான் போயிடுறான். அதுக்கப்புறம் இன்னும் 2 வருஷம், அதாவது மொத்தமா 8 வருஷம் ஆகுது. அந்த பொண்ணுக்கு 8 வயசாச்சு. அப்ப அந்த பொண்ணை திடீர்னு வீட்டுல காணவேன்னு சொல்லிட்டு அவளோட அம்மாவும் அப்பாங்க தேடிட்டு தான். அந்த டைம்ல அந்த பொண்ணு எப்படி வீட்டுல இருந்து தப்பிச்சு பக்கத்துல உள்ள சந்தைக்கு வந்து எல்லாரையும் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பா. அப்ப அத்தங்க உள்ள ஒரு 7 பசங்க பார்த்துட்டு மச்சா யாரா ஆள் புதுசா இருக்கலன்னு கேட்டா இன்னொருத்தன் தேவனு தெரியாதா, இவன் இந்த ஊழிய கோடீஸ்வரனா இருக்காரு சோஜிமான்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவனோட பட் மகன் பேருக்குதான், மத்தபடி வீட்டுக்கு வெளியில ஏதோ தோட்டக்காரி படுத்தா அவனோட அப்பா வளர்த்துட்டு இருக்கா அப்படி மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அப்படி பேசினவள ஒருத்தன் ஒரு தக்காளி பழத்தை காமிச்சு இந்த குமரா பொண்ணு கிட்ட கூப்பிட்டா அவளும் வெள்ளந்தியே பழத்தை வாங்குறதுக்காக தான் வரா. ஆனா டக்குனு இந்த பையன் இந்த பழத்தை எடுத்து அந்த பொண்ணோட மூஞ்சல் தேய்ச்சி விட்டு அவளை ரொம்ப கேவலமா நடத்தா. அவன் மட்டும் இல்ல அவன் கூட இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஒன்னா சேர்ந்து இந்த பழம் கல்லுன்னு எல்லாத்தையும் விட்டு அந்த பொண்ணு மேல அடிக்க பாவம் அந்த பொண்ணால என்ன பண்ண முடியும், ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருப்பா. அந்த அப்படி அழற விஷயம் எல்லாத்தையுமே கால உட்காந்து விட்டு இவரோட அப்பந்தானும் அம்மாவும் பாத்துருவாங்க. அவள்தான் உடனே இந்த பழம் மறுபடியும் இந்த பொண்ணை தரத்தரத்தன்னு அந்த கொட்டை கழுத்துட்டு போயிட்டு சுகீர் கிட்ட சாத்தி எடுத்துட்டு சொல்றான். சொல்லிட்டு பொண்ணை பார்த்து அடியே நான் உங்ககிட்ட ஏற்கனவே படிச்சு சொல்லிருக்கேன், வீட்டை விட்டு வெளியில போகாதன்னு. அப்புறம் நான் சொன்னதே மீறி இதுக்கு நீ சண்டைக்கப்பட என் மானத்தை வாங்கவா, இப்படிப்பட்ட ஒரு கேவலமான பொண்ணு எனக்கு பிறந்திருக்கா அப்படின்ற விஷயத்த காட்டுறதுக்கான்னு சொல்லிட்டு பாவம் சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம அவளை சாத்திய வச்சு அடிக்கிறதுக்காக போவா. அப்ப இந்த பொண்ணோட அம்மாவுக்கு முன்னாடி இந்த வேலசீர் ஒரு அம்மா இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த குமலானா ரொம்ப பிடிக்கும் போல. அதனால அந்த அப்பங்கார கால வந்து பீஸ் அவளை அடிக்காருங்க அப்படின்ற மாதிரி கிஞ்சாங்க. பொண்டட்டே ஆமாங்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. பட் புருஷங்கார ஒத்துக்க மாட்டேங்கிறா. சாத்திய வச்சு பாவம் அந்த பொண்ணை போட்டு அட்டி நடிக்கிறான். அதை தாங்க முடியாம பாவம் அந்த பொண்ணு வர கத்திரை எழுதிட்டு இருக்கா. இப்ப கற்பனா அந்த பொண்ணோட உடம்புல இந்த அடி வாங்கின காயம் நிறைய இருக்கும். அந்த காயத்துக்குலாம் அழுதுகிட்டே இந்த வேலசீர் அம்மா தான் உத்தரவு கொடுத்துட்டு இருப்பாங்க. கொடுத்துட்டு என்ன சொல்லும் உடம்பு ரொம்ப வலிக்குதா, அப்ப ஒண்ணு பண்ணுவோமா, உனக்கு இந்த பியானோ வாசிக்கிறது ரொம்ப பிடிக்கும் தானே, அப்பவா பியானோ வாசிக்கலான்னு இந்த பொண்ணை வாசிக்க சொல்லிட்டு குமலா உனக்கு நாளைக்கு தானே 8வது பிறந்த நாள், அப்ப அத்தை உனக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்ல, இந்த பொம்மையை வாங்கிக்கோ, இதுதான் உன்னோட பர்த்டே கிஃப்ட்னு சொல்லவும் அவள அதை வாங்கிக்கிறா. ரொம்ப சந்தோஷப்படுறா. அப்ப நம்ம உன்னை யாரை பத்தியும் கவலைப்படுறா, அத்தை நான் உன் மேல உயிரே வச்சிருக்கேன், எதுனாலும் நான் உன் கூட இருப்பேன்னு சொல்லி அந்த பொண்ணை பாசமா கட்டி பிடிச்சிக்கிறானே. அதுக்கப்புறம் அங்க சீலை கட் பண்ண அந்த பொண்ணு அவளோட ரூம்ல நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருப்பா. அப்ப திடீர்னு குமலானி இவளோட பேர் சொல்லி யாரை கூப்பிடுற மாதிரியான சத்தம் கேட்க இவனு யாருன்னு எந்திரிச்சு பார்த்தா ஆப்போசிட்ல உள்ள கபோர்ட் பத்தினே தானாவே திறக்குது. ஆனா அந்த கபோர்ட்குள்ள ஒரு குருமான பேயோட ரூம் இருக்கு. இதுதான் நம்ம ஸ்டார்டிங் சீலே பாத்துருப்போம். இப்ப இந்த பேய் வெளியே வர அதை பார்த்து இந்த பொண்ணு நீ யாருன்னு கேட்டா அவன் என்ன அடையாளம் தெரியலையா, நான் தான் சுமலா கூட பிறந்தவ ரெட்டை சகோதரின்னு சொல்றா. சொல்லிட்டு உனக்கு அப்படி ஒரு சகோதரி இருக்கா அப்படிங்கிற விஷயத்த உன்னோட அம்மா அப்பா உங்ககிட்ட சொல்லலையான்னு கேட்டா அவ இல்லன்னு தலையாட்டா. அப்ப அவளை கட் போயிட்டு எப்படி சொல்லிருப்பாங்க, நான் அசிங்கமா இருந்தேன்ற ஒரே காரணத்துக்காக என்ன கொலை பண்ணிட்டாங்க. அவங்க ஏதாவது பண்ணுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கேன். அதை பார்த்து அந்த பொண்ணு ரொம்ப பயப்படுவா. அப்ப அதுக்கு அந்த பேய்
எதுக்கு என்ன பார்த்து பயப்படுற? நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். ஏன்னா நீ கூட பொறுத்த சகோதரியாச்சே. அதே மாதிரி உன் கூட பேசவும் பழகவும் உனக்கும் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு வரும் தானே. அப்ப அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டா நான் இருக்கவான்னு கேட்டா அந்த பொண்ணு சரின்னு தலையாற்றா. அப்ப அந்த பிரியம் அப்படியே அவளை கட்டி பிடிச்சு, பயப்படாத, இனிமே எனக்கு நீ உனக்குடா எல்லாத்தையும் சேர்ந்தே பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வில்லத்தனமா அந்த பேசிட்டு இருக்க. அப்படி பக்கத்து பண்ணா அடுத்த நாள் நைட்டு வீட்டுல இந்த புருஷன் பத்தினா இதே ஒண்ணு பியானோவை எழுதிட்டு இருப்பான். அதே டைம்ல கீழே இந்த குட்டி பொண்ணு பத்தினா எப்பவும் போல அந்த பியானோவை டிங் 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 அமுத்தி வச்சுப்பா. அப்பதான் அமுத்த அந்த புருஷனுக்கு பயங்கரமா டென்ஷன் ஆயிடுது. அதனால நேரா கீழே வந்து சப்பன் அந்த பொண்ணு ஒரு அப்பப்பே, ஏண்டி டைம் என்னாவது, இந்த டைம்ல டிங்கு டிங்கு அந்த பியானோ பூச்சி அழுத்திச்சுக்க, ஏண்டி உன் பொண்ணு இப்படி பண்ணிட்டு கடை அவளை கண்டிக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி பொண்ணாட்டியும் தட்டிட்டு அவன் அங்க எடுத்து போயிடுறான். அப்படி போறதுக்கு அப்புறமா இந்த குட்டி பொண்ணு நேரம் அந்த பாயோட ரூமுக்கு போறா. அப்ப அவளை பார்த்தவன என்னடி என் ரூமுக்கு எதுக்கடி வந்தேன்னு கேட்டா, டக்குனு வாங்கிருந்த அந்த பொண்ணோட கையும் காலும் பத்தினா இப்ப சரியாயிடுது. அப்படி சரியான வேகத்திலேயே சரட்டங்க இருக்கிற பேனை எடுத்து அப்படியே இந்த பாயோட கையில குத்துறா. அவள்தான் சத்தம் கட்டு பொண்டாட்டிகளையும் கூட இந்த வேலை செய்யறாம வந்து பார்த்தா இந்த பாயோட கையில அது நல்லா ஆழமா இறங்கி இருக்கும். அதுலயும் பாவம் அந்த அப்பங்காரன் சும்மாவே இந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணுவான். இப்ப அந்த பொண்ணு இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கா இல்லையா, சும்மா விடுவா. அதனால ஊருக்கு நடுவுல இருக்கிற சோளக்காட்டுக்கு இவளை கூட்டிட்டு போயிட்டு அங்குள்ள குச்சியோட சேர்த்து இவளோட கை கால் எல்லாத்தையும் இருக்கமா சேர்த்து கட்டிட்டு சோளக்கோள பொம்மைக்கு பதிலா இந்த பொண்ணு அந்த சோளக்காட்டுல சுருகி வச்சுட்டு போயிடறான். அப்ப அந்த பொண்ணு, அப்பா ப்ளீஸ் பண்ண விட்டுனுப்பா விட்டுக்குமான்னு கதறா. அம்மா கிட்டே அம்மா என்ன விட்டு போகாதீங்கம்மான்னு கெஞ்சிடா. அப்ப அம்மா கறி காப்பாத்தோலன்னு பார்த்தா, சி பாய மூடு, எவ்வளவு தைரியம் இருந்தா உன் அப்பாவே காயப்படுத்தோன்னு இவள் திட்டிட்டு எடுத்து போறா. இப்ப அங்க சீன கட் பண்ணா இன்னும் சில நாட்கள் போய் போயிட்டு இருக்கேன். அப்போ ஒரு நாள் நைட்டு டைனிங் டேபிள்ல இந்த பணக்கார பைய, அவனோட பொண்டாட்டி, அப்புறம் இந்த குட்டி பொண்ணு குமலா, இவங்க எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க. அப்ப இந்த குட்டி பொண்ணு வேலை செய்யற அம்மா கிட்ட எனக்கு டீ வேணும்னு கேட்கவும், இதோ உடனே போட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க அங்கிட்டு போடுவாங்க. ஆனா அப்படி அவங்க போனதுக்கு அப்புறமா இந்த பொண்ணு போட்டு அந்த இன்னரை கழட்டி நடே டேபிள் ஏறி உட்காந்து துச்சா போடுவா. அவ தாத்த பார்த்து அப்பங்கான சுகீர், இவ என்ன பண்ணிட்டு காப்பாடு வந்து அவளை பிடின்னு சொன்னா அவனு பிடிக்கிறதுக்காக வருவான். பட் அதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு அந்த பாயில பாஞ்சு பிடிச்சி அவனோட முடிய இழு நிறுத்திட்டு இருப்பா. அப்ப அதை பார்த்துட்டு அம்மாவும் தடுத்து நிப்பாடலன்னு போனா, அப்பதான் அந்த குமாராவுக்கு பின்னாடி அவளோட சகோதரியோட பேய் இருக்க விஷயத்தை நோட் பண்றாங்க. பட் அதை பத்தி யார்கிட்ட சொல்லல. அதே மாதிரி இந்த பொண்ணு சுகீருக்கு 2 அடியை போட்டு அப்பனை பார்த்து கத்திட்டே நேரம் அந்த வீட்டை விட்டே வெளியே ஓடி போயிடுறா. அப்ப அவளுக்கு என்ன சேப்டி விஷயத்த பாக்குறதுக்காக இந்த அம்மாக்களையும் கூட வந்து வேலை செய்யற மாதிரி இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு போயிட்டு பார்த்தா அந்த பொண்ணு அந்த கோழியெல்லாம் ஒரு கூண்டுல அடைச்சு வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த கூண்டுக்குள்ள போந்து ஒரு கோழியை கொன்னு அதோட கழுத்தை தின்னுட்டு இருக்கா. இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை பார்த்து இவங்க 2 பேரும் ஆழ்ந்து போயிட்டு இருக்கேன். இப்ப அடுத்த நாள் காலையில விடிட்டு இந்த குட்டி பொண்ணு கொஞ்சம் நார்மலா இருப்பா. அப்ப அவகிட்ட இந்த வேலை செய்யற அம்மாவும், குமலா உனக்கு நைட் என்னாச்சு, ஏன் அப்படி ரொம்ப வயலண்டா ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டேன்னு கேட்டா, அதுக்கு அந்த பொண்ணே இல்லத்த நான் அப்படி பண்ணல, சுமலாதான் அதை பண்ண அப்படிக்க மாதிரி இந்த பொண்ணு சொல்லுவா. அப்படி சொல்ற டைவ்லோட அம்மாவும் கேட்டுவா. கேட்டு பயந்து போய் டக்குன்னு உள்ள வந்து, இப்ப என் பொண்ணு ஏதோ ஒரு பேர் சொன்னல, அது என்ன பேரு கேட்டா அந்த அம்மா சுமலான்பாங்க. அப்ப இந்த பேரை கேட்டதுமே இந்த பொண்ணாட்டிக்கறி பதட்டமாயி அப்படியே இந்த வீட்டை விட்டு வேக வேகமா வெளியே போறது பார்த்துட்டு இந்த அம்மாவுக்கு ஒரு பையன் இருப்பான் போல, அவன் தான் அந்த கரைவை ஆக்சுவலி ஸ்டார்டிங் இருந்து சொல்லிட்டு இருக்கான். இப்ப அந்த பையன் பாரு, நான் முதலாளி அம்மாவை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி போறேன், சோ அது வரைக்கும் குமலாவை பத்திரமா பாத்துக்கும்னு சொல்லிட்டு இவங்க அந்த லேடியை ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்கேன். இந்த பக்கம் அந்த பொண்டாட்டிக்கறியும் அந்த படம் கூட்டிட்டு போகலையா, அந்த பையன் நான் உடனேட்டுக்கு நம்ம பாக்கணும், என்ன உங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டா, அதுக்கு அந்த பையன் சாரி மேடம் என்னால முடியாது, ஏன்னா போன மாசமே இந்த கிளவி செத்து போயிடுச்சு அப்படிக்க மாதிரி இவ சொல்லிட்டு இருக்கான். அப்ப அதை கேட்டவா, ஐயோ இந்த கிளவியை செத்து போயிடுச்சா, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றது, யாருகிட்ட உதவி கேட்கறதுன்னு புரியாம முடிச்சுட்டு இருக்கேன். கரெக்டா அந்த இடத்துக்கு இந்த வேலை செய்யற அம்மா வந்துருவாங்க. அப்ப இவ்வளவு இதுக்கு மேல இந்த உண்மையை மறக்க முடியாதுன்னு சொல்லி உங்க கையை பிடிச்சு என்ன மன்னிச்சிருவேன், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு புலம்புறா. அப்படி என்ன மேடம் தப்பு பண்ணிட்டீங்கன்னு கேட்டா, நான் சாத்தானோட ஒப்பந்தம் போட்டேன்னா அந்த உண்மையை சொல்லிடுவா. இப்ப கட் பண்ண அந்த குட்டி பொண்ணு பிறந்த இத்தோட 9 வருஷங்கள் ஆகுது. ஆனா இன்னும் அந்த அப்பங்கப்பட்டு அந்த பொண்ணுகிட்ட ரொம்ப மோசமா தான் நடத்துக்கிறா. அந்த மாட்டு கொட்டை மாதிரி ஒரு இடம் இருக்குவேன், அந்த கொட்டைக்குள்ளேயே அந்த பொண்ணோட கை கால் எல்லாத்தையுமே கட்டி போட்டு அவளை குடும்பப்படுத்திட்டு இருக்கா. அப்ப அந்த பொண்ணு கட்டி போட்ட சுகீர என்ன சொல்றான், பாரு ஏதாச்சும் சத்தம் கூட்டன்னு வச்சுக்கோ, உன் கழுத்து அறுத்துருவான்னு அந்த பொண்ணு மிரட்டுறான். இதை ஏன் இப்ப நான் மென்ஷன் பண்ணி சொன்னேன் அப்படிங்கிறத படத்தோட கிளைமேக்ஸ்ல பாப்பீங்க. இப்ப இந்த குமலா பொழுக்கு நடக்கிற அந்த குடும்பம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த வீட்டுல வேலை செய்யற அம்மா பத்தினா அப்படியே இந்த பணக்காரப்பையோட காலில் விழுந்து, தயவு செய்து உங்கள்கிட்ட நான் கெஞ்சி கேட்கிறேன், குமலாவை அப்படி அந்த கொட்டைகளை போட்டு அடைக்காதீங்க, பாவம் புள்ள நைட் எல்லாம் பயத்துல கத்திக்கிட்டே இருக்கான்னு சொல்லிட்டா, அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற, அவளை பூட்டி வைக்கிறேன்னா அவனை கொன்றுவா, ஏன் நீங்க பாக்கல பேனா வச்சு கையில குத்துனா மத்தவங்களை அட்டாக் பண்றா, நாளுக்கு நாள் ஒரு மிருகம் மாறிட்டு இருக்கா, அதனால அவளுக்கு என்ன பண்ணும் எப்படி பாத்துக்கணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் எனக்கு தெரியும், நீங்க உங்களோட இடத்துல இருங்கன்னு சொல்லிட்டு இந்த பைய கோவமாங்கிறது போயிடுறா. அதுக்கப்புறம் இந்த வேலை செய்யற அம்மாவும் பொறுமையா அந்த கொட்டை கிட்டப்பட்டு, குமலா நீ எதுக்கும் பயப்படாதா, உனக்கு ரிக்ஷம் இல்ல இது மிருகம், நீ பைத்தியம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. பட் அதை பத்தில எனக்கு துளி கூட கவலை இல்ல, நீ என்னோட குமலா, நான் உன்னை என்னைக்கும் நேசிப்பேன், உன்னை வெறுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா ஃபீல் பண்ணி ரொம்ப அழுது பேசிட்டு இருக்க. அதை கேட்டு அந்த பக்கம் உள்ள அந்த குமலா பொண்ணு அழுதுட்டு இருக்கா. இப்ப கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விட்டு இந்த குமலா பொண்ணு பத்தினா அவளோட ரூம்ல விளையாண்டுட்டு இருப்பா. அப்ப வெளியில எட்டி பார்த்தா சந்தையில ஒரு 7 பேரை பார்த்தோம் இல்லையா, அந்த பையில கையில பந்தோட வந்து கீழே வா நம்ம விளையாடலான்னு கூப்பிடுறாங்க. அப்ப உள்ளதை கேட்டு நம்பி அப்படியே கீழே எனக்கு வந்து இந்த பல்லுகளோட விளையாடலாமேன்னு பார்த்தா வரப்பியவனுங்க வேலையை காட்டுறாங்க. அந்த பொண்ணு கிட்ட இருந்த பந்த பிடிங்கி பக்கத்துல கிடந்த சேர் எடுத்து அப்படியே இந்த பொண்ணோட மூஞ்சில அப்பி விடுறாங்க. அந்த பொண்ணு போட்டு ஆட்டி ஆடின்னு அடிக்கிறாங்க. அப்ப அந்த குடும்பம் எல்லாம் அங்க வேலை செய்யற நம்ம பார்த்துட்டு அந்த பாலியல் எல்லாத்தையும் பட்டு விட்டு, டேய் அவன் எங்க வீட்டு பொண்ணு, அவன் மேலே கை வைக்கிறீங்க, இங்கிட்டு போங்கடான்னு கத்துனா மறுபடியும் அந்த கூட்டத்துல ஒருத்தன் பந்த எடுத்து இந்த பொண்ணோட தலையில
வச்சுட்டு அப்படியே எல்லாரும் கட்டு ஓடி போடுவாங்க. ஆனா பாருங்க இந்த பொண்ணு அவ்வளவு குழுமை அனுபவிச்சுட்டு இருக்கா. அது எல்லாத்துக்குமே தாம் பெத்த புள்ள மாதிரி இந்த அம்மா தான் துடிச்சு போறாங்க. பட் பேருக்கு பெத்தவங்க அந்த பணக்கார பயிலும் கூடவே அவனோட பொண்டாட்டி தெரியும் பாருங்க. ஏதோ விளையாட்டை வேடிக்கை பாக்குற மாதிரி இந்த பொண்ணு அனுபவிக்கிற அந்த குடும்ப எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த அவளை பார்த்து அந்த பொண்ணு முளைச்சிட்டு இருக்கா. அந்த அப்படியே அந்த சீனை கட் பண்ணா நைட் ஆகுது. இந்த புடிச்சன பொண்டாட்டி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். அப்ப திடீர்னு வெளியில இந்த கொட்டையில இருந்து ஒரு பயங்கரமான சத்தம் கேட்கும். அப்ப அந்த பொண்டாட்டி நோட் பண்ணிட்டு ஏங்க நம்ம பொண்ணு அடைச்சிருக்கிற அந்த கொட்டையில இருந்து பயங்கரமா சத்தம் வருதுன்னு சொன்னா என்ன புதுசா பேசிட்டு இருக்க. அவ ஒவ்வொரு ராத்திரியும் அப்படிதான் தட்டிக்கிட்டு இருப்பா. என்னைக்கு என்ன புதுசா பண்ணிட்டு போறா. அது கண்டுக்காத. நீ ஒண்ணுதா சாப்பிடுன்னு சொல்லவும் இவ்வளவு சரின்னு சாப்பிட்டுட்டு இருப்பா. ஆனா அப்படியே வெளியில காமிச்சா இந்த கூலா பொண்ணு பத்தினா எப்படி இந்த கொட்டையில இருந்து தப்பிச்சு வெளியில வந்துட்டா. அப்படி வந்தவளோட கை காலம் பாருங்க. ஒரு நார்மலான மனுஷனோட கை கால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி மாறிடுச்சு. அதாவது அந்த பேயோட கண்ட்ரோல்ல இருக்கா போல. அப்ப அவன் நடந்து வர இடத்துக்கு பக்கத்துல ஒரு ஷார்ப்பான கத்தி ஒண்ணு இருக்கும். இப்ப அத்தை கையில எடுத்துட்டு ஒரு மாதிரி வில்லத்திரமா பார்த்துட்டு இவங்க கிளம்பி போயிட்டு இருக்க. அதே டைம் காலையில அந்த பொண்ணு ஒரு 7 பசங்க 9 இருப்பாங்க இல்லையா. அதுல ஒரு பையோட வீட்டை காட்டாங்க. அந்த பையன் ஏதோ கிணத்துல தண்ணி அடிச்சிட்டு இருப்பான். அப்ப திடீர்னு புதற்குள்ள இருந்து ஏதோ ஒரு சத்தம். இது மாதிரி சுப்ரி என் கூட விளையாட ஒரு யாருக்கு மாதிரி இந்த பேய் தான் கேக்குது. அப்ப அதுக்கு இந்த பையன் ஏண்டி காலைல கூப்பிட்டது உனக்கு பத்தலையா. இந்த டைம் என் கூட விளையாடவான்னு கூப்பிட்டு சொல்லிட்டு இந்த பையன் புதர்ல தண்ணி ஊத்தி விட்டு மறுபடியும் உன்னோட வீட்டுக்கு போலாமேன்னு பார்த்தா ஏதோ ஹம் பட்ட பாரு சத்தம் கேக்குது. யாரும் திரும்பி பார்த்தா இந்த குமலா பொண்ணு நிக்கிறா. அதுவும் கையில கத்தியோட நிக்கிறா. அப்ப பார்த்தவன் அடியே எதுக்கடி கத்தையெல்லாம் கொண்டு வந்துருக்குன்னு கேட்டா டக்குன்னு அந்த பொண்ணுக்கு பின்னாடி இருக்கிற அந்த சுமலாவோட பேய் வெளியில வரும் பாருங்க. ஓதான் ஏன் ஆயோ என்னை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு இந்த பையன் திருச்சு ஓடுறான். பட் இந்த பொண்ணு அந்த பையில மடக்கி பிடிச்ச அவனோட முதுகில் இருக்கியா அந்த இடத்துல கத்தி இறக்கி அப்படியே நீளமா ஒரு பெரிய காட்டு போடுறா. அது மட்டும் இல்ல அப்படியே அவனோட தலையில ஒரு இறக்கி உள்ள இருக்கிற அந்த மூளையை நோண்டி வெளியில எடுத்தா. இதெல்லாம் படத்துல லைவா காட்டிருப்பாங்க. என்னால காட்ட முடியாது. காட்டினா வீடியோ இல்ல சேனலே தூக்க சான்ஸ் இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு காட்ட மத்தபடி இந்த சீன் எப்படி இருக்கும்னு நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்ப கட் பண்ணா இந்த பக்கம் 2 சின்ன பசங்க ஒன்னா சேர்ந்து நைட் டைம் யாருக்கும் சாப்பாடு கொடுக்கறதுக்காக போட்டு பாக்க. அப்ப திடீர்னு அந்த குண்டு பையனோட தலையில ஏதோ ஒரு கல் வந்து யாரான் மேல நம்ம பார்த்தா அந்த பொண்ணு தான் உட்காந்துருப்பா. உட்காந்தது மட்டும் இல்ல ஒரு பெரிய பாலங்கள் எடுத்து அப்படியே இந்த குண்டு பையனோட தலையில ஒரு அட்டி ஓதான் ஹெட்ஷாட் அதே தலைவன் செத்துட்டான். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறாரே இன்னொரு பையன் அந்த பையனோட உடம்புல சரட்டுன்னு கத்தி வச்சு கீரல போட்டு அப்படியே அந்த பையனோட இதே கூடு இருக்கு இல்லையா அந்த இடத்துல கத்தி வச்சு சரட்டுன்னு ஒரு மேல ஏத்து அவ்வளவுதான். அட்ட டைம்ல இப்ப 3 பசங்களோட சொல்லி முடிச்சு இல்லையா. அதனால அடுத்த நாள் காலையில செத்து போன அந்த பசங்களோட அப்பாக்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து என் பையனுக்கானும் காடு ஃபுல்லா தேடிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க என்னதான் தேடுன்னு 3 நாளைக்கு தேடிட்டேன். அந்த பசங்களோட உடம்பையும் சரி அந்த பசங்களையும் சரி உங்களால கண்டுபிடிக்க முடியல. அதனால அந்த ஊரோட தலைவர் ஒரு மீட்டிங் போட்டு பாருங்க இப்ப வரைக்கும் நம்மளோட கிராமத்துல உள்ள எல்லா இடத்துலயும் நம்ம தேடி பார்த்தாச்சு எந்த பசங்களையும் கண்டுபிடிக்க முடியல. அதனால நாளைக்கு நம்ம கிராமத்துல சில தேடாத இடங்கள் இருக்கு. அந்த இடத்துல போயிட்டு பசங்களை தேடுவோம். பட் அது வரைக்கும் உங்களோட பசங்க எல்லாருமே வீட்டை சேஃபா பாத்துக்கோங்க. முக்கியமா நைட் டைம்ல வெளியில போகாம பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இந்த ஊர் தலைவர் அப்படி பேசிட்டு இருக்க. அதே டைம் இந்த பொண்ணு உமர்த்ததுல 7 பேத்துல 3 பேருக்காகி ஆனா மிச்சம் 4 பேர் இருப்பாங்க ஐயா. இப்ப அவங்க எல்லாம் தனியா ஒரு ரூம்குள்ள உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. இது மாதிரி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேத்துக்கு என்னடா இருக்கும் புலி சாப்பிட்டுருக்குமோ இல்ல முதல்ல முடிஞ்சு இருக்குமோன்னு கேட்டா ஃபர்ஸ்ட் வாய மூடுங்கடா அவனுக்கு அப்படி எல்லாம் எதுவா இருக்காது. இங்கதான் எங்கேயாவது காட்டுக்குள்ள ஒழிஞ்சு விளையாடிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு கையில கத்தியோட அந்த கோலா வந்துடுறா. அந்த எதுவும் பேசல கையில ஒரு பந்து வச்சுப்பா. அதை கீழே வச்சுட்டு சைலண்ட் அங்கிறது வெளியில போயிடுறா. அப்ப பார்த்த பையில கீழே கிடக்குற அந்த பந்தை கையில எடுத்துட்டு வெளியில வந்துட்டு என்னடி நைட் டைம் உங்களை பாக்குறதுக்காக வந்துட்டு எங்க கூட விளையாடுபா அப்ப அந்த வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அந்த பந்தை உருட்டி விட்டு எங்க அந்த பந்தை எங்கள்கிட்ட அனுப்பு போப்போம். அவனால எப்படி முடியும் அவளுக்கு கையும் வராது காலும் வராது. அவதான் ஊனமாச்சுன்னு சொல்லி மறுபடியும் இந்த பொண்ணை கடுப்பேத்திட்டு இருக்க. இந்த பொண்ணு அந்த பந்தை தூக்கி அந்த பையலோட அந்த இடத்துல போட்டு விட்டுருவா. போட்டு இந்த பொண்ணு வெளியில போறப்ப அந்த பையனை பாட்டி உனக்கு என்னடி வேணும் யார தேடிறீங்க வந்தேன்னு கேட்டா அப்பதான் அந்த பயல்கள் ஒருத்தன் அடே அவ கையில போற கத்தி வச்சிருக்காடான்னு சொல்லிட்டுப்பா. பட் அதை கேட்ட இன்னொருத்தன் அட போடா இவ ஒரு ஆளை இவளை பார்த்து பயப்படுமான்னு சொல்லிட்டு கிட்ட பயவள ஒரு முதுக சுட்டா அவ திரும்ப இந்த பையலோட சோர்தல்லே ஒரு போடு. அதை பார்த்து இன்னொருத்தன் கத்தியில குத்த வந்தா அவனோட நெஞ்சில ஒரு குத்தி வாயில ஒரு பெரிய வெட்ட போட்டு அந்த பையலோட சோலை முடிச்சாரா. அப்படி இவனுங்களை கொண்டுட்டு அடுத்து பிச்சை இருக்கிற என்ன பையலுமே கொல்லாமேன்னு பார்த்தா கீழே வந்து கண்டாலியா ஒருத்தன் அந்த பையன் எந்திரிச்சு அந்த பொண்ணோட தலையில ஒரு அடி அடிச்சு இவனோட கையை இருக்குமா பிடிச்சிட்டு இருக்க. அந்த பொண்ணு அப்போ வணங்காம மறுபடியும் இந்த பையலோட அந்த இடத்துல ஒரு டிச்சு கொடுத்து சைடுல இந்த பையலோட சங்கிலே கத்தியா இருக்கு அதை அப்படியே கிழிச்சு வெளியில எடுக்கிறா. அதே மாதிரி இந்த பக்கம் ஒருத்தங்க பிடிச்சிட்டு இருந்தாரு. அந்த பையலோட கையிலே கத்தி வச்சு இறக்கி பிடிக்கிட்டு மறுபடியும் அவனோட கண்ணை நோண்டி அவனோட சொல்லை முடிச்சுட்டு மெயின் அவனை ஒம்புட்டு இல்லையா அந்த பையலோட தலைக்கு குறி வச்சு கத்திய வீசி அவனை கொண்டுட்டு அவனோட தலை இருக்கையா அதை அறுத்து தனையா பிடுங்கி வெளியில எடுக்கிறா. இப்ப கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடத்தே இன்னும் ஊர் மக்கள் பத்தினா தொடர்ந்து தொலைந்து போன அந்த பசங்களை தேடிட்டே இருப்பாங்க. அவன் அப்படி தேடும்போது காட்டுக்குள்ள அந்த குட்டி புள்ள 2 பசங்களை குழப்பம் இல்லையா அந்த பசங்களோட சடலம் கிடைக்குது. அதை பார்த்து கதறி எழுதிட்டு இருக்காங்க. அந்த அவங்களோட பிணத்துக்கு பக்கத்துல இந்த குட்டி பொண்ணு கையில் வச்சிருப்பா இல்லையா ஒரு பொம்மை அந்த பொம்மை கிடக்கிறதே நோட் பண்றாங்க. இது மட்டுமா ஸ்டார்டிங்ல அந்த பொண்ணு கேத்தடியில ஒரு பையல குழப்பம் இருப்பா இல்லையா அதான் போஸ்ட் மாடுது. இப்ப அந்த பையல கொண்டு அவனோட பிணத்தை இவ வீட்டுக்கு பின்னாடி இருக்க கிணத்துக்குள்ள போட்டு வச்சிருக்கா. இப்ப இந்த விஷயம் அங்க வேலை செய்யறவங்க எல்லாருக்கும் தெரியுது. அதே மாதிரி அந்த வீட்டோட ஓனருக்கும் தெரியுது. இது இல்லாம கடைசியா ஒரு 4 பேத்த கொண்டால இப்ப அந்த பசங்களோட 4 பேத்தோட தலையை வெட்டி அதை நீளமா ஒரு குச்சியில சுருகி வச்சு அதை சுத்தி இந்த பசங்க எல்லாத்தையும் படுக்க வச்சிருக்கா. அந்த சீனை நீங்க படத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவு லைவா அவ்வளவு கொடூரமா இருக்கும்.
என்னால காட்ட முடியாது. காட்ட முடிஞ்ச வரைக்கும் காட்ட பாத்துக்கோங்க. இப்ப அதுக்கப்புறம் இந்த ஊர் மக்கள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இந்த சூர்ஜிமான் பழக்கிற பயிர்கள் இல்லையா அந்த பலோட வீட்டுக்கு முன்னாடி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒன்னும் வெளியில வந்துட்டு யோ எதுக்கு இப்ப கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டா அவங்க என்ன பிரச்சனையா, எங்க பசங்க எல்லாரையும் கொலை பண்ணிட்டு இப்ப ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறியா, இது நடிக்கிறேனா, யோ நான் எதுக்கு சம்மந்தமே இல்லாம உங்களோட பசங்களை கொலை பண்ண போறேன், அப்படி கொலை பண்ணன்றதுக்கு ஆதாரம் என்ன இருக்குன்னு கேட்டா அதுக்கு அவங்க சரி அப்ப நீ இந்த கொலையை பண்ணலன்னு கூட வச்சுக்கலாம். அப்ப இந்த கொலை பண்ணது யாரு, உன் மகளா, உன் மகளுக்கு பிடிச்சிருந்த பொம்மை எப்படியா என் பசங்க செத்து போய் கருத்து இடத்துல கடந்துச்சு, அப்ப அவதான் இந்த கொலையை பண்ணாலா, அவளை வெளியில வர சொல்லு வெளியில வர சொல்லுன்னு சொல்லிட்டு அவங்க கத்திட்டே இருக்க. அதை கேட்டு இவன் தொடி போயிட்டு என்னங்கடா குரல் ஒசருது வார்த்தை தரிக்குது, எவ்வளவு தைரியம் தான் என் பொண்ணை பத்தியே தப்பா பேசுறீங்க, அடிச்சு துரத்துறதுக்கு முன்னாடி ஒழுங்கு மரியாதை எங்க எடுத்து ஓடி போயிருங்க, நான் நடந்த அந்த கொலை பத்தி டேரக்டா ஊர் தலைவர்கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லவும் பெத்தவங்களும் ஊர் மக்கள் எதுவும் பேச முடியாம சைலண்டா எடுத்து போயிடுவாங்க. ஆனா அதுக்கப்புறம் இந்த பையன் நேரம் பொண்டாட்டிகிட்ட போயிட்டு ஏண்டி இந்த குமலாவால மத்தவங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது அப்படி கேட்டுக்காத்தா அந்த கொட்டைக்குள்ளேயே நைட்டு ஃபுல்லா நம்ம அடைச்சு வச்சிருக்கோம், பகலையும் ரூம்ல தான் இருக்கா, ஆனா இப்படி இருக்கும்போது பூத்து அந்த கொட்டையில இருந்து எப்படி வெளியே போயிருப்போம்னு சொல்லிட்டு இவங்க அந்த ஸ்பாட்டுக்கு போய் அந்த பொண்ணு தப்பிக்க ஏதாவது வழி இருக்கான்னு தேடி பார்த்தா அப்ப அந்த பொண்ணு பலகையில ஒரு பெரிய ஓட்டையை போட்டு அது யாருக்கும் தெரியாதபடி மூட்டை நகத்தை அதை மறைச்சு வச்சிருக்கா. அப்ப பார்த்து ஷாக்கான அந்த பழம் இல்ல சத்தியமா கை கால் முடியாத நம்ம கும்பலா இதை செஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு இவன் சொன்னா அதுக்கு பொண்டாட்டிக்காரே ஆமாங்க இத நம்ம பொண்ணு படல இத அந்த சுமலா தான் பண்ணிருப்பான்னு இவ சொல்றா. அப்ப அந்த பேரை கேட்டதுமே இவனும் சுமலாவா, ஆமா கை கால் முறத்தோட அந்த குழந்தை பிறந்ததுக்காக பிறந்த உடனே அந்த குழந்தைய நீங்க கொலை பண்ணீங்கல்ல அந்த குழந்தையோட பேர் தான் சுமலா. இது இல்லாம அந்த சுமலாவோட பேரை சொன்னதே நம்மளோட பொண்ணுதான். அதே மாதிரியா அன்னைக்கு நைட் அந்த சுகீர் கூட சண்டை போட்டு இருக்கும்போது அவளுக்கு பின்னாடி ஒரு கொடூரமான பேய அந்த சுமலா இருந்ததை என் கண்ணா பார்த்தேன்னு சொல்றா. அப்ப அவ சொன்னதை கேட்ட புருஷங்க அடியே இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா, அப்ப ஏண்டி என்கிட்ட முன்னாடியே சொல்லன்னு கேட்டா எங்க சொல்ல விட்டீங்க, நம்ம பொண்ணு சுமலா பிறந்த உடனே அவளை கொண்டுட்டீங்க, இது எல்லாம் உங்களோட தப்பு தான், அவளை நம்ம நல்லபடியா வளர்த்துருக்கலாம், நீங்க தான் அவசரப்பட்டுட்டீங்க, அத்தான் நம்மள பழி வந்து துடிச்சு விட்டுருக்கான்னு சொல்றா. ஆனா இப்ப வரைக்கும் இவன் அந்த சூனியம் பண்ண விஷயத்த பத்தி வாயவே திறக்கல. அல்லதெல்லாம் பேசிட்டு இந்த புருஷனை பத்திட்டா வேற அந்த குமலா பொண்ணை பாக்குறதுக்கா போறா. போயிட்டு பாருமா அப்பாவுக்கு ஒரு உண்மை தெரியும், அது என்னன்னா ஊர்ல நிறைய குட்டி பசங்க செத்து போயிருக்காங்கல்ல அவங்களெல்லாம் கொலை பண்ணது யாரு சுமலாவான்னு கேட்டா அந்த பொண்ணு அமைதியாவே இருப்பா. அப்ப உனத பாரிச்சலும் நீ ஏதாவது சொன்னா அப்பா அதை கேட்டு கோப்பலன்னு நினைக்காத, நான் ரொம்ப பொறுமையா தான் இருப்பேன், உன் கோவமே பெற மாட்டேன், அதனால சொல்லு அந்த பசங்களை கொன்னது சுமலா தானு கேட்டா அந்த பொண்ணு ஆமாப்பா அவதான் அந்த பசங்களை கொன்னா, பட் கொல்றதுக்கு முன்னாடி இல்ல வேண்டாம் இது எனக்கு பிடிக்கல, அந்த பசங்க பாவம் நான் எவ்வளவு எடுத்து சொன்னேன் பட் சுமலா கேட்கலப்பா எல்லாரையும் கொன்னுட்டாப்பான்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறா. அதால அவனும் நேரம் கீழே வரா வந்துட்டு இந்த சுகிர பேல கூட்டு பாரு இன்னைக்கு நைட் என் பொண்ணு அந்த கொட்டையை விட்டு வெளியில எங்கேயுமே போக கூடாது, அதனால அவ காலை அசைக்க முடியாத மாதிரி ஒரு டாப்பை ரெடி பண்ணி அப்படிங்கிற மாதிரி இவகிட்ட சொல்றான். அதே மாதிரி பொண்டாட்டிக்கிட்டையும் விஷயம் நம்ம கைமீறி போயிடுச்சு, அதனால உடனே இந்த விஷயத்தை பத்தி அவனுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு மன்றவாதி இருப்பான் போல, சோ அவனை பார்த்து இந்த பிரச்சனைக்கான தீர்வு கண்டுபிடிச்சிட்டு வர அது வரைக்கும் நீயும் மத்தவங்களும் வீட்டுல சேஃபா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பைய பக்கத்து ஊருக்கு போயிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இந்த பைய சொல்லிட்டு போன மாதிரியே இந்த சுகிரோ ஒரு பெரிய கட்டையை ரெடி பண்ணி அதுக்குள்ள அந்த பொண்ணோட காலை போட்டு லாக் பண்ணிட்டான். பாவம் அந்த பொண்ணால அசைய கூட முடியல. ஆனா அப்பதான் அந்த இடத்துக்கு அவனுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக அந்த வீட்டுல வேலை பார்ப்போம் ஒரு லேடி அந்த லேடி வராங்க. வந்தவனோட நிலைமையை பார்த்து கண்ணீர் விட்டு அப்படியே பாசமா அந்த பொண்ணை கட்டி பிடிச்சு அவளை சமாதானப்படுத்துறதுக்காக குமலா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நாளையோட உனக்கு 10 வயசு ஆகுது, அந்த வருஷம் அத்தை உனக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுப்பல, அதே மாதிரி இந்த பிறந்த நாளுக்கு உனக்கு என்ன பரிசு வேணும்னு கேட்டா அந்த பொண்ணு இதுக்கப்புறம் நீங்க இந்த வீட்டுல இருக்கக்கூடாது, இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியில போடுதா அதான் என்னோட பரிசுங்களா. அப்புறம் கேட்டு உங்களும் ஷாக் ஆயிட்டு என்னமா பேசுற, நான் அந்த வீட்டை விட்டு வெளியில போயிட்டேன்னா அதுக்கப்புறம் உன்னை யார் பாத்துக்கிறது உன்னை யார் கவனிச்சுக்கிறதுன்னு கேட்டா அதுக்கு இல்லத்த இன்னைக்கு நைட் இந்த கிராமத்துல பல கொடூரமான விஷயம் நடக்க போகுது, சோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நீங்க இருக்கிறது பெரிய ஆபத்து, அதனால தயவு செய்து உங்கள்ட்ட கெஞ்சி கேட்கிற இந்த வீட்டை விட்டு வெளியில போடுன்னு சொல்ல அவங்களும் வர வழி தெரியாம கடைசி அந்த பொண்ணை கட்டி பிடிச்சு அத்தங்க இருக்கிற எல்லாரையும் விட உன் மேல அளவு கடந்து அன்பா வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களும் அவங்களோட பையனும் அந்த வீட்டை விட்டு வெளியில போடுவாங்க. இப்ப அங்க சீன கட் பண்ணா நைட் இந்த பணக்கரப்பை பத்திட்டு அந்த மந்திரவாதியை பாக்குறதுக்காக வந்திருக்கான். வந்துட்டு அவனோட பிரச்சனை சொல்லிட்டு அதுக்கான தீர்வு என்னன்னு கேட்டா அவனும் சில சக்தி வாய்ந்த மந்திரவாதிகள் சொல்லி உண்மையா அவனோட வீட்டுல என்ன பிரச்சனை அப்படிங்கிற விஷயத்த பாக்குறான். அப்படி பார்த்ததுக்கு அப்புறமா தான் அவனோட பொண்டாட்டி பிசாசோட ஒப்பந்தம் போட்டு அவளோட வயிற்றுல ரத்த கருவை உருவாக்க வச்சிருக்கான். அப்ப அதுல ஒரு குழந்தை அழகான மனுஷ குழந்தை, பட் அதுல பிறந்த இன்னொரு குழந்தை அசிங்கமான பிசாசோட குழந்தை. பட் அப்படி பிறந்த 2 குழந்தைகளுமே நீ கரெக்டா 10வது வயசு வரைக்கும் ரொம்ப பத்திரமா பாத்துக்கிட்டு அப்படிதான் அந்த ஒப்பந்தம் போட்ட பிசாசைய அழகா இருக்கிற மனுஷ குழந்தைய விட்டுட்டு அசிங்கமா இருக்கிற அதோட குழந்தைய எடுத்துக்கிட்டு நரகத்துக்கு போயிருக்கும், பிரச்சனை தோண மூழ்கி போயிருக்கும். அந்த மனுஷ குழந்தையோட நீ சந்தோஷமா வாழ்ந்திருக்கலாம். பட் அவசரப்பட்டு பிசாசுக்கு சொந்தமான அந்த குழந்தைய பிறந்த உடனே கொண்டுட்டதால இப்ப இந்த பிசாசு உன் குடும்பத்து மேலேயே இந்த ஊர் மக்கள் மேலேயே பயங்கர கோவத்துல இருக்கு, அதை யாராலையுமே கட்டுப்படுத்த முடியாதுன்னு ஒரு பேசிட்டு இருப்பாரு. அப்ப இதெல்லாம் கேட்டு ஷாக் ஆனவே சரி இப்ப இந்த பிரச்சனை திக்க வர வழியே இல்லையான்னு கேட்டா திடீர்னு இந்த மந்திரவாதிக்கு என்னாச்சுன்னு தெரியலங்க, அவனோட கண்ணே உயிர்கள் எல்லாம் மாறுது. மாறினது மாதிரி வீட்டுல இருக்க அவன் பொண்ணுக்கு இன்னைக்கு நைட்டோட 10 வயசாருது. சோ இனிமே அவன் முழுக்க சுமலாவோட கண்ட்ரோல்ல தான் இருப்பான். அதனால ஒண்ணு இன்னைக்கு நைட்டே உன் பொண்ணோட உடம்புல இருந்து அந்த சுமலாவை பிரிச்சு எடுக்கிறோம், அப்படி இல்லன்னா சுமலா அவன் பொண்ணோட உடம்ப மொத்தமா எடுத்துப்பான், அப்புறம் அவன் பிசாசோட குழந்தையா மாறிடுவான்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு இருக்கான். பேசிட்டு மறுபடியும் நார்மலா மாறிட்டு கையில ஒரு கத்தி எடுத்து இந்த கத்தியை வச்சு உன் பொண்ணை கட்டுப்படுத்த
ஆரம்பிச்சிருச்சு. இதனால கொஞ்சம் பலவீனமாக உனக்கு அவளை பிடிக்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்படி அவளை பிடிச்சு நைட்டுக்குள்ள என்ன பார்க்க நீ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டா அவன் உடம்புக்குள்ள இருக்கிற சுமலாவை நான் வரக்கிறேன், பிரச்சனையை முடிஞ்சிடும் சொல்றா. ஆனா அப்படி சொல்லிட்டு ஒருவேளை அந்த சுமலாவை உன்னால கட்டுப்படுத்த முடியல, அவ உன்னையே கொள்ற லெவலுக்கு வந்துட்டானா தொற்கு பத்தியா அந்த கத்தி இதை வச்சு உன் பொண்ணோட இதயத்துல கரெக்டா இறக்கிறேன். அப்படி இறக்கினா நீயும் உயிர் பொழைச்சிக்கலாம். அந்த பிசாசோட குழந்தைய அழிச்சலானே இந்த பயலோட கையில இந்த மந்திரவாதி கத்தியை குத்தி அனுப்பிச்சுடா. இப்ப இந்த டைம் அந்த பணக்கார பயலோட அடியால் ஒருத்தர் பள்ளியா சுகிர்னு சொல்லிட்டு ஒருத்தன் அந்த பையனை பத்தி அவனோட வெளியில படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு வெளியில ஏதோ அழுகிற சத்தம் கேட்கவும் யாரான்னு வந்து பார்த்தா அது இந்த குட்டி பொண்ணு குமலாதான். அப்ப அவளை பார்த்து ஏமா நான் அந்த கொட்டைகளை தானே கை காலாம் அசைய முடியாத மாதிரி கட்டி போட்டு வச்சிருந்தேன், எப்படி நீ தப்பிச்சு இங்கே வந்தேன்னு கேட்டா அழுதுட்டு இருந்தவ டக்குனு வெளியத்திரமா அவனை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறா. சிரிச்சது மட்டும் இல்லைங்க, டக்கு பாஞ்சு இந்த பையனோட காரை தடுக்கி விட்டு அப்படியே உன்னோட கழுத்தை கயிறு வச்சு நெருக்கலாமேன்னு பார்த்தா அவளை தள்ளி விட்டுருவான். பட் அப்போ விடாம பக்கத்துல இருக்கிற இந்த ஷார்ப்பான கத்தி எடுத்து இந்த பையனோட தலையிலே ஏற்றலான்னு பார்த்தா ஜஸ்ட் மிஸ்ஸுங்க இவளை தள்ளி விட்டு இந்த பையன் வீட்டுக்குள்ள போய் டோரை லாக் பண்ணிப்பான். பட் இந்த பையனை விடுவான்னு நினைக்கிறீங்க? இல்லங்க, கத்தியை வச்சு சக்கட்டு மணிக்கு அந்த டோர்ல குத்தி அந்த டோரை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்றா. அப்ப அதுல ஒரு சின்ன பாட்டு உடஞ்ச கீழே அது வழியா மூஞ்ச காட்டு இந்த சுபீர் பேல பார்த்து சிரிப்பா பாருங்க. உனக்கு அல்ல கிளம்புது, பிளீஸ் என்ன விட்டுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து தெரிச்சு ஓடுறா. பட் அந்த பொண்ணு விடாம டோர் ஓபன் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வந்து ஓடிட்டு இருக்கிற அந்த பையனோட உடம்புலே சாட்டின கத்தியை விட்டு இறக்கி அவனை மாட்டியான கத்தி அப்படியே பிடுங்கி வெளியில இருக்கா. இப்பதான் பார்த்தப்பலும் பிளீஸ் பா என்ன விட்டுமான்னு எவ்வளவு கெஞ்சி பாக்குறான். பட் பார்த்ததுக்கு அந்த பொண்ணு நான் உங்ககிட்ட இது மாதிரி எத்தனை டைம் கெஞ்சிருப்பேன், நீ என்ன பாவம் பார்த்து விட்டு யாரானு இந்த பையன் சொல்லிருப்பாளியா நான் உன் கழுத்து அறுத்துருவேன். அதே மாதிரி இந்த பையனோட கழுத்தை அறுக்க ஆரம்பிக்கிறா. இவரால அவனுக்கு துருதுருச்சு அதே இடத்துல இறந்து போறான். இப்ப அங்க சீன கட்பிட்டா இதே வீட்டுல இருந்து குட்டி பொண்ணோட அம்மா இருக்கா இல்லையா, அவன் நிம்மதி அவனோட வெளியில படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது கீழே யாரோ பியானோ வாசிக்கிற மாதிரி இருக்கு. அதனால இவனும் நைட் டைம்ல இந்த குமலா பொண்ணு தான் இது மாதிரி வாசிட்டு நினைச்சு கீழே வந்து பார்த்தா அந்த பொண்ணு தான் உட்காந்துருக்கா வாசிட்டு இருக்கா. பட் அவனோட உடம்பு முழுக்க ரத்த கல்லில இருக்கு, கையில ஒரு பெரிய கத்தி வச்சிருக்கா. அப்ப அதை பார்த்து பயந்த ஒரு 4 ஸ்டெப்ப பின்னாடி எடுத்து வச்சா அங்க அந்த சுபீரோட உடம்ப பாருங்க, அவனோட கழுத்தை பாதியா வெட்டி தூக்குல தொங்க விட்டு குடும்பமா அந்த பேயோட குடும்பப்படுத்திருக்கு. சோ அதெல்லாம் பார்த்தவ சுமலா தான் அதெல்லாம் பண்ண அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு சுமலா என்ன விட்டுமா நேரம் மாறி கொடுப்பா டோரை லாக் பண்ணிக்கா. அவன் உள்ள அந்த பேய் வராத மாதிரி ஒரு பெரிய கபோரை உள்ள நகர்த்தி கொண்டு போய் வைக்கிறா. பட்டு பொண்ணு விடுவா நானே ஏமா எதுக்குமா கதவு சாத்திக்கிட்டீங்க, வாங்கம்மா விளையாடலான்னு கத்தி வச்சு அந்த டோரை வெட்டுன்னு விட்டுறா. அப்படி வெட்டிட்டு பயங்கர கொடுறா அந்த டோரோட ஓட்ட வழியா அவளை பார்த்து சிரிச்சிட்டு இருக்க. அதை பார்த்து அம்மாக்கரையும் கோப்பட்டு பக்கத்து இருக்கிற சேர் எடுத்து அப்படியே அந்த பொண்ணோட மூஞ்சில் அடிக்க பாக்குறா. பட் ஈஸியா அதுல இருந்து அவ எஸ்கேப் ஆயிடுவா. எஸ்கேப் ஆனது மட்டும் இல்லங்க, ஓட்டி வந்து அந்த டோரை ஒரு அட்டை அடி பாப்பாருங்க, அதான் உடச்சிட்டு போயிட்டு அந்த டோரு. அதுக்கப்புறம் கட்டி வச்சு மத்தவங்களுக்கு கொண்ட மாதிரி அட்டை இவனோட அம்மாவையும் கொல்லான்னு சொல்லிட்டு அவ கிட்ட வந்தா இவ ஒரு பாலர் எடுத்து அந்த பொண்ணோட மூஞ்சிலே ஒரு அட்டி. பட் அட்டிச்சாலும் அந்த பொண்ணுக்கு எதுவுமே அழக. அப்ப அந்த பொண்ணு பாஞ்சாப்டே அம்மா மேல ஏறி உட்காந்து கத்திய வச்சோட வயிற்றுல இறக்கலாமேன்னு பார்த்தா அவ கத்திய இறக்கமா புடிச்சுப்பா கை கிழிஞ்சு ரத்தம் பொழப்பழப்ப ஊத்திட்டு இருக்கோம். அந்த போதா குறைக்கு இவளோட கெண்ட கால் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கத்திய இறக்கி சதையை அப்படியே பழாப்பழம் மாதிரி பழந்து எடுத்துறா. இதெல்லாம் அந்த அம்மா ஒரு வழி தான முடியாம கத்துன்னு கத்திட்டு இருக்கேன். இவளும் என்ன வலிக்குதா, அப்ப பிறந்த உடனே என்ன கொன்னியே, எனக்கு எவ்வளவு ஒழிச்சிருக்கும், எதுக்கு என்ன கொன்னீங்கன்னு கேட்டா பாரு நான் உன்னை வளர்க்கணும் தான் ஆசைப்பட்டேன், பட் என் புருஷன் தான் உன்னை அவசரப்பட்டு கொன்னுட்டான்னு சொன்னா. சரி அவன் கொன்னுட்டான், அப்படி குமலாவை பத்திரமா பாசமா பார்த்துட்டு இருக்கணும்ல, ஏன் அப்படி பாத்துக்கலன்னு கேட்டா அதுக்கு ஒருவேளை நான் அந்த பொண்ணு இப்படி பாசமா பாத்துக்கிட்டா பிசாசு அதோட கொடுத்தது 10 வயசு முடிச்சதுமே அதோட உலகத்துக்கு கூட்டிட்டு போயிடும். அப்படி கூட்டிட்டு போக கூடாது, அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவகிட்ட கோமா ரொம்ப கடுமையா நடந்துக்கிட்டேன்னு சொல்றா. பட் அதை சும்மா சுத்தமா நம்பவே மாட்டேக்கா. அதனால அம்மா கரையும் எனக்கு உன் கூட பேச வேண்டாம், கடைசியா நான் சாகிறதுக்கு முன்னாடி என்னோட பொண்ணு குமலா கிட்ட நான் கொஞ்சம் பேசணும்னு சொல்லவும் அந்த பேயும் அனுமதி கொடுத்து இப்போதைக்கு அவளோட உடம்பை விட்டு போயிடுது. ஆனா அப்படி போனதுக்கு அப்புறமா குமலாவுக்கு நடக்கிற விஷயம் எதுவுமே ஞாபகத்துல இல்ல. நம்ம எப்படி இங்க வந்தோம், நம்ம கையெல்லாம் எப்படி ரத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே அம்மாவை கட்டிப்பிடிச்சு அழுதுட்டு இருக்க. அதுக்கு அம்மாவை பாடிச்சலும் நான் உன்னை ரொம்ப பாசமா பாத்துட்டு இருக்கணும், பட் நான் பாத்துக்கல, ஒரு நல்ல அம்மாவும் நடந்துக்கல, அதுக்காக பேச மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு கடைசியா மன்னிப்பு கேட்க டக்குனு அந்த சுமலாவோட பேப்பத்தி தான் மற்ற பொண்ணோட உடம்புக்குள்ள வந்துட்டு வந்து அப்படியே இந்த அம்மாவோட கைக்குள்ள கத்தி விட்டு சாப்பிட்டு அதை கிழிச்சு வெளியில எடுத்து அப்படியே கடைசி அவளோட வயிற்றுல கத்தி இறக்கி அவளை குரலமா குழப்பினதா. அஞ்சு இப்ப இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா தான் அந்த இடத்துக்கு இவளோட புருஷங்கார அந்த சோர்ச்சிமான் பய வரா வந்துட்டு செத்து போய் கிடக்கிறவன் பொண்டாட்டியை கட்டி பிடிச்சு கதறி அழுதுட்டு இருக்கான். இது மாதிரி எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், ஏன்னா அன்னைக்கு மட்டும் நான் அந்த குழந்தைய கொல்லாம எடுத்துருந்தேனா இன்னைக்கு நீ உயிரோட இருப்பல, அப்பதே எல்லாமே ஏன் தப்புதான், என்ன மன்னிச்சிடன்னு அவன் கெஞ்சிக்கிட்டு இருக்கான். அப்படியே அடுத்தவன் அப்படியே பக்கத்துல திரும்பி பார்த்தா அங்க சேல அவனோட பொண்ணு குமலா உட்காந்துருக்கா. அவளை ஆட்டப்படி சேருக்கு பின்னாடி இந்த சுமலாவை நிப்பா. அப்ப இவனோட பொண்ணு அடுத்துக்கிட்டு பொறுமையா கிட்ட வந்துட்டு அப்பா பிளீஸ் பா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்க இப்ப அப்படியே அந்த சுமலா அப்படியே அவன் பக்கமா திரும்பி அப்பா என்ன மறந்துட்டீங்கன்னு கேக்குறா. அண்ட் கரெக்டா மொழிய 12வது, அதாவது இந்த பொண்ணுக்கு 10 வயசாச்சு. அதனால அந்த பேய் என்ன பண்றா அப்படியே இந்த பொண்ணோட வாய் தொடர்ந்து மொத்தமா அவளோட உடம்புக்குள்ள போயிடுறா. பாக்குறதுக்கு அவ்வளவு குருணுமா இருக்கா. ஆனா அப்படி உருமாறிட்டு மிச்சம் இருக்கிற அந்த அப்பங்கானே கூட இருக்காங்க. அப்படியே கத்தியோட வெறிகுண்டு வரைச்சிட்டு வரா, உடம்புல அங்கங்க மார்க்க போடுறா. அப்ப அவனை எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த பேய்கிட்ட தப்பிச்சு நேரா கிராமத்துக்குள்ள போயிட்டு அங்குள்ள எல்லாருக்கிட்ட பேயனோட பொண்டாட்டி செத்துட்டா, என் கூட வேலை பார்த்த சுபீரும் செத்துட்டா அப்படிங்கிற விஷயத்த சொல்றான். இதனால எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த பாயோட வீட்டுக்கு வராங்க. செத்து போய் கிடக்கிற அந்த பொண்டாட்டியும் கூடவே சுபீர் பையன் பாக்குறாங்க. பார்த்துட்டு இப்படிப்பட்ட குரூரமான விஷயத்த பண்ணது யாரு,
அவங்க பொண்ணு குமலாதான்னு கேட்டா இவனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அதனால கண்டிப்பா என்னோட பொண்ணு குமலா அந்த கொலையெல்லாம் பண்ணல. பட் அவ ஒரு பெரிய பிரச்சனை மாட்டிட்டு இருக்கா. அதனால நம்ம குமலாவை சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதாவது கொலை பண்ணது இந்த பேய் இந்த கொலையை தான் பொண்ணு பண்ணல அப்படிங்கிற விஷயம் உனக்கு நல்லா தெரியும். அதனால அவளை எப்படியாவது காப்பாத்தலுமே அப்படிங்கிற மாதிரி இவன் யோசிச்சா பார்த்துருக்க அந்த ஊர் மக்கள் இல்ல நீங்க போய் சொல்றீங்க எனக்கு நல்லா தெரியும் இந்த கொலை பண்ணது உங்களோட பொண்ணுதான். அதனால அவளை கண்டுபிடிச்சு அவளை கண்டந்தோன்னமா வெட்டாம விடக்கூடாதுன்னு சொல்லி மொத்த பேரும் அழுவானுங்க தெரியுமா. அந்த பொண்ணை பத்தினா வெறித்தனமா ஊருக்குள்ள தேடிட்டு இருக்காங்க. இதனால சோச்சிமானோ ஐயோ நம்ம பொண்ணு மட்டும் உங்க கையில மாட்டான் கண்டிப்பா கொண்டுவாங்க. அதனால அதுக்கு முன்னாடியே நம்மளோட பொண்ணை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இவன் அந்த மந்திரவாதி கொடுத்த கட்டி எடுத்துக்கிட்டு சோளக்காட்டுக்குள்ள அந்த பொண்ணை தேடிட்டு இருப்பான். அப்ப திடீர்னு அந்த பேய் நாளா பக்கத்துல இருந்தோ அப்பா அப்பான்னு கூப்பிட்டு இருக்க. இவனும் பாக்குறான் தலை மட்டும் தான் ஆடுது ஆள் காணும். சரி காணும்னு பெருமூச்சு விட்டு ஆப்போசிட்ல பார்த்தா உயல் அங்க பாருங்க ரணக்குடமா அந்த பேய் பத்தின அந்த பயில பார்த்தபடி நிக்கும். ஆனா அப்படி நின்ன பேய் பாஞ்சு வந்து கத்தி எடுத்து இந்த பயிலோட கழுத்துல ஏற்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளேயே இவன் கீழே கடுத்து ஒரு பெட்டர் பாக்ஸ் லைட் எடுத்து அப்படியே இந்த பேயோட தலையில அடிக்கிறான். ஒரு அடி இல்லைங்க 2 அடி இல்லைங்க 4-5 அடி அடிக்கிறான். அப்படி அடிச்சு இந்த பேய மட்டையாக்கி இவன் கையில வச்சிருக்கிற கத்தி எடுத்து அந்த பொண்ணோட இதயத்துல இறக்கலாம் யோசிக்கிறான். பட் கடைசி நேரத்துல என்னதான் இருந்தாலும் கீழே கிடக்கிறது நம்ப போனதே. ஆல்ரெடி பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த குழந்தை கொண்டு அந்த பாவமே இன்னும் என்ன விட்டு போல அதுக்குள்ள எப்படி நான் பெத்த இன்னொரு பொண்ணை குழப்பறதுன்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப ஃபீல் பட்டு அந்த பொண்ணு கொல்லாம அவளை ஒரு நூல் சாக்குல போட்டு கட்டி வச்சிருவான். அப்படி கட்டிட்டு பொண்ணு கிட்ட பேசுறான். குமலா அப்பா மன்னிச்சிருமா அப்பா நிறைய தப்பு பண்ணிட்டேன். பட் அதை சரி பண்றதுக்கான நேரம் வந்துச்சு. நீ வா என் கூட வா நான் அந்த மந்திரவாதி கிட்ட கூட்டிட்டு போறேன். அப்படி கூட்டிட்டு போனா கண்டிப்பா உனக்குள்ள இருக்கிறது பேய அந்த மந்திரவாதி பிடிச்சிட்டுருவான். அதுக்கப்புறம் நீ நானும் கடைசி வரைக்கும் சந்தோஷமா வாழலாம்னு சொன்னா சாக்குக்குள்ள இருக்கிற பேய் நக்கலா சிரிக்குது. ஏண்டா இத்தனை வருஷமா அந்த குமலா உன்னோட வீட்டுல தான் இருந்தா பாசத்துக்காக ஏங்குடா இவ்வளவு டைம் கஷ்டப்பட்டப்பலாம் அப்பா என்ன விட்டுருக்குப்பான்னு கதறினா. ஆனா அப்பெல்லாம் உன் மனசு மாறல இப்ப நீ மாறிட்ட அதை நாங்க நம்புறமாரு ரொம்ப நக்கலா பேசிட்டு இருக்கு. ஆனா அப்படி பேசிட்டு இருந்த கொஞ்ச நேரத்துல பத்தினா அந்த பேய் அமைதியா இருக்கு. அதனால ஒண்ணு என்னாச்சு உள்ள வந்து நம்ம பொண்ணு செத்துட்டாலும் நினைச்சு அப்படியே லைட்டா அந்த மூட்டை எட்டி வச்சா அது அப்படியே புசுன்னு இருக்கு. உள்ள இருந்த அந்த பொண்ணை காணும். அதனால ஒன்னும் ஐயோ நம்ம பொண்ணு எங்கடா போட்டான்னு பார்த்தா உயர சைட்ல என்ன பேய் கட்டி எடுத்து சாட்டு இந்த பல்லோட காலையும் ஒரு குத்து. அவள்தான் ரத்தம் பொலன்னு ஊத்திட்டு இருக்கு. இவனை நொண்டி பக்கத்துல உள்ள அந்த காலி கிரவுண்டுக்கு வரான். அப்ப அவனை கீழே படுக்க போட்டு அந்த பொண்ணு கட்டி வச்சு அவனோட சூழ்நிலை முடிக்காமன்னு பார்த்தா அதுக்குள்ளே இந்த பையன் ஒரு மரப்பெட்டி வச்சு அந்த கட்டியை தடுத்து இவள கிழத்துல இந்த கட்டியோட பீடு இருக்குயா அதை வச்சு அவளோட தலையில அடி நடிச்சுட்டு வேற வழியே கிடையாது. இவளை இப்ப குன்னாத்தான் நமக்கும் நல்லது ஊர் மக்களுக்கும் நல்லது அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு அப்படியே அந்த மந்திரவாதி கொடுத்த கத்தியை பத்தினா கரெக்டா அந்த பொண்ணோட இதயத்திலே இருக்கிறான். இதனால பாவம் அந்த பொண்ணு வழியில துடிச்சு கடைசியில அதே இடத்துல இறந்து போயிடா. அப்படி இறந்ததுக்கு அப்புறமா இவனும் அப்பாடா ஒரு வழியா அந்த பிசாசோட சோலை முடிஞ்சு. இதுக்கப்புறம் யாருக்கும் எந்த தொந்தரவு இல்லைன்னு யோசிச்சா அங்க ஒரு ட்விஸ்ட பாருங்க. என்னன்னா செத்து போன மாதிரி கிடந்த அந்த பொண்ணு பத்தினா இப்ப மறுபடியும் கண் முழிக்கிறா. முடிச்சுட்டு என்னப்பா ஏமாந்தீங்க ஆமா இவனதான் கத்தி வச்சு நம்ம குத்திட்டமே அதுக்கப்புறம் எப்படி உயிரோட வந்தான்னு யோசிக்கிறீங்க. அது ஏன்னு நான் சொல்லவா இப்ப பேயா இருக்கிறனா குபல் அவளோட உடம்ப மொத்தமா எடுத்துக்கிட்டதுனால என் முடி மாறிடுச்சு என் பல்லு மாறிடுச்சு என் கண்ணு வெள்ளை கலர்ல மாறிடுச்சு. சோ இப்படி இது எல்லாம் மாறின மாதிரி என்னோட இதயமோ இடது பக்கத்துல இருந்து வலது பக்கத்துக்கு வந்துருச்சுப்பா. அதான் நீங்க கத்தியில குத்திமே எனக்கு எதுவும் ஆகலன்னு சொல்லிட்டு இவன் கத்தி வச்சு அந்த பயலோட வயிற்றுலயே ஒரு போடு உள்ள இருக்கிற குடல் குந்தானே எல்லாம் சரைஞ்சு அப்படியே பொத்துன்னு கீழே விழுது. அதுக்கப்புறம் அதே கத்தியை வச்சு அந்த பயலோட நெஞ்சிலே இறக்கிட்டு பக்கத்துல சில ஷார்ப்பான கட்டையை கிடைக்கும் அதுல ஒரு 2 கட்டை எடுத்து அப்படியே அந்த பயலோட கண்ணிலே குத்தி இவனோட சொல்லியும் கொடூரமா முடிக்கிறா. அந்த பேசின கட் பண்ணா இப்ப அடுத்த நாள் காலையில வெளியுது. இப்ப ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த பயலுக்கு என்னாச்சு அப்படிங்கிற விஷயத்த வந்து பார்த்தா பாருங்க இந்த பையன் அந்த கும்பலாவை எப்படி இந்த சோழக்குள்ள பொம்மை மாதிரி தொங்க விட்டானோ அதே மாதிரி இவன் அந்த பொண்ணு தூக்க வச்சுக்கா. தொங்க விட்டது மட்டும் இல்லாம அவனோட வயிற்றறுத்து கல்ல கட்டியை சுருகி அவ்வளவு குடும்பமா இருக்கு அவனை பாக்குறதுக்கு. இது மட்டுமா இந்த பேய கூட்டத்துக்கு ஐடியா கொடுத்தாங்க அந்த மந்திரவாதி அந்த பயலோட தாரையில கட்டி வித்தியா இருக்கா அது மூல வழியா வெளியே வந்துருச்சு. அவனையும் குடும்பமா கொலை பண்ணிருக்கா. அதுக்கப்புறம் இந்த பணக்கார பயலோ இந்த பணக்கார பயலோட பொண்டாட்டி இறந்து போயிட்டா அப்படிங்கிற விஷயம் தெரிய வர அதுக்கப்புறமா அவங்களோட சமாதிக்கு இந்த வீட்டுல வளர்ப்பத்திருப்பாங்க இல்லையா அந்த அம்மாவும் அந்த அம்மாவோட பையனும் வந்து கதறி அழுதிருப்பாங்க. சோ இப்படி இத்தனை பேரு சாக போறாங்க அப்படிங்கிற விஷயம் இந்த குமலாவுக்கு தெரிஞ்சதுனால இந்த அம்மா வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லிருப்பா போல. அது இப்பதான் அவங்களுக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்ல இப்ப இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த கூடுதலமான பேய் சுமலாவை யாரும் பாக்கலையா கண்டுபிடிக்க முடியலையா. சோ இப்படி இதெல்லாம் அந்த வேலை செய்யற அம்மாவோட பையன் இருக்கா இல்லையா அவ இப்ப நல்லா வளர்ந்துட்டான். பல வருஷம் ஆயிடுச்சு இதெல்லாம் நடந்து. இப்ப அவன் ஊர் மக்கள் கிட்ட இதை பாருங்க இப்படி சுமலாவோட கையில நீங்க சாகக்கூடாது உங்களோட உயிர் உங்களுக்கு முக்கியம்னா தயவு செய்து பொழுது சாயறதுக்கு முன்னாடி எல்லாரும் வீட்டுக்குள்ள போயிடுங்க யாரும் அதுக்கப்புறம் வெளியே வராதுங்க. அப்படி வந்தா கண்டிப்பா உங்களுக்கு சுமலா வேட்டையாடுவோம்னு சொல்லிட்டு இவங்க காட்டுக்குள்ள வராங்க. வந்துட்டு சுமலாவை அமைதிப்படுத்துறதுக்காக சில படையெல்லாம் வச்சுட்டு மறுபடியும் அதை இருட்டதுக்குள்ளே வீட்டுக்குள்ள போடுவாங்க. ஆனா இவன் அப்படி இந்த கதையெல்லாம் சொன்னா இல்லையா அந்த விஷயத்த இந்த இட்ரிஸோட அப்பா பத்தினா சுத்தமா நம்ப மாட்டேங்கிறான். இது அந்த பேயில ஒண்ணு பண்ணல இந்த அப்தி பை தான் நம்ம புள்ளிய குழப்படிப்பான்னு சொல்லிட்டு இவன் வீட்டை விட்டு வெளியே வந்து பேசிட்டு தான் பக்கத்துல ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்னடான்னு பார்த்தா இப்ப வீட்டுக்குள்ள உன்னோட பொண்டாட்டி பேசிட்டு இருந்தா இல்லையா அவளுக்கு அவளோட கறி அந்த பேய்க்கோரு மாதிரி நின்றுட்டு இருக்கு. சோ இப்ப இந்த பேய்க்கோரு முடிவே இல்லாட்டிக்க மாதிரி தான் படத்தை காமிச்சு பிடிச்சிருக்காங்க. கண்டிப்பா அந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி தட்டி விடுங்க. அப்படியே முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.